training session, 1 preparation, 2 competitive examination. ஓகேங்களா? ஸோ சைமல்டேனியஸாக நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் குரூப் 1 எக்ஸாமினேஷனும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஓகேங்களா? ஏன்னா யூபிஎஸ்சி ஃபுல்லாக படித்தாலே அப்படியே குரூப் 1 கிளியர் பண்ணிடலாம், அப்படி கிடையாது. உங்களுக்கு குரூப் 1 படித்தாலே யூபிஎஸ்சி அது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். அப்போ எப்படி ரெண்டையுமே வந்து மேட்ச் பண்ணுறது? யூபிஎஸ்சிக்கும் குரூப் 1க்கும் என்ன வந்து காமன் டிஃப்ரென்சஸ் இருக்குது? ஓகேங்களா? யூபிஎஸ்சினா அதுக்கு சில எக்ஸ்க்ளூசிவ் ஏரியாஸ் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா அதுக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவ் ஏரியாஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ யூபிஎஸ்சிக்கு அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வேணும், யூபிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸ்க்ளூசிவ் வேணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் ரெண்டுக்கும் காமன் என்னது? யூபிஎஸ்சி படித்தாலே அது டிஎன்பிஎஸ்சியில் கவர் ஆயிடும் அப்படின்னு சில ஏரியாஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த காமன் என்ன இருக்கு, எப்படி நம்ம கிராக் பண்ணுறது? யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் இப்போ செப்டம்பர் 27 குரூப் 1 பிலிம்ஸ் வரப்போகுது, ரைட்டா? ஸோ எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், நம்மள எந்தெந்த ஏரியாஸ்ல ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஸ்டேட் டாப்பர் கதிர்செல்வி மேம் அவங்க மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கதிர்செல்வி அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிசிஎம் 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிசிஎம் 2024ல ஜாயின் பண்றாங்க, பிசிஎம் கோர்சஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 24 பிலிம்ஸ் வரும்போது அட்டன் கொடுக்குறாங்க. அன்பார்ச்சுனேட்டா 24 பிலிம்ஸ் கிளியர் ஆகுது. ஓகேங்களா? சப்சிக்வெண்டா அதே இயர்ல 24 குரூப் 1 பிலிம்ஸ் இருந்து அதை கிளியர் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து குரூப் 1 மெயின்ஸ் தென் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாத்வே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, தென் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே முடியும் டிஎன்பிஎஸ்சி போய் படிக்கும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, என்னெல்லாம் வந்து அடிஷனலாக அவங்க யூபிஎஸ்சில இருந்து மோடி ஃபர்தரா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அண்ட் கதிர்செல்வி மேம் பொறுத்த வரைக்கும் சி இஸ் ஸ்டூடியஸ் பர்சன். ஸ்டூடியஸ்னா நல்லா படிக்கிற பர்சன். ஓகேங்களா? ஸோ அண்ட் டெடிகேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் நமக்கு இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க மூலியமாக எப்படி அவங்க டெடிகேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, எப்படி ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெல்கம் கதிர்செல்வி மேம். லெட்ஸ் வெல்கம் கதிர்செல்வி மேம். குட் மார்னிங். ஓகே, எத்தனை பேர் யூபிஎஸ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? டிஎன்பிஎஸ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு யாராச்சும் இருக்கீங்களா? ஓ, இங்கே எல்லாருமே யூபிஎஸ்சி தான் இருக்கீங்களா? ஓகே, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை எல்லாருமே பிசிஎம்மா? ஓகே, கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? போயிட்டுருக்கா? ஓகே, எவ்வளோ கிளாஸ், என்னென்ன பிசிஎம் இருக்கீங்க? பிசிஎம் 1 அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்குறேன். 5, 6 அந்த மாதிரி. வாங்க. ஸோ மறுபடியும் ப்ரிப்பரேஷன் எப்படி உங்களுக்கு போயிட்டுருக்கு? கிளாஸ்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லா போகுதா? ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாருமே யூபிஎஸ்சி பிசிஎம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கீங்க இல்லையா? இந்த 1 இயர் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் போல் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிப்பீங்க. ஸோ அந்த டைமில் எப்படி யூபிஎஸ்சி அலாங் வித் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி படிச்சுட்டே இருந்தேன், நடுவில் டிஎன்பிஎஸ்சி வந்துச்சு, எக்ஸாம் எழுதுனா எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் தான். என்னன்னா, ஏன் நம்ம முதல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 80% நம்மளுக்கு வந்து சிலபஸ் ஓவர்லேப் இருக்கு. இப்போ யூபிஎஸ்சியில் இருக்கிற சிலபஸ் தான் 70% to 80% நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஒரே எக்ஸாம் யூபிஎஸ்சி மட்டுமே நம்ம நம்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி நம்ம படிச்சோன்னா அதுலேயும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குரூப் 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, அந்த மாதிரி எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதலாம். கான்செப்டுவல் கிளாரிட்டி. ஸோ 2 எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட்னா அதில் நல்ல கிளாரிட்டி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ப்ளஸ் டைம் யூஸ், டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. 1 இயரில் நீங்கள் வந்து கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டைம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும், நிறைய நாள் ஆகாது. ஸோ இது பேசிக் தான்.
இது எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் கம்பேரிசன். ஸோ யூபிஎஸ்சிலையும் சரி, இப்போ நான் வந்து குரூப் 1 பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு குரூப் 2 இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நம்ம கடைசியாக டவுட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 1 பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ரெண்டுத்துலையுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, இதுதான் ஸ்டேஜஸ். ரெண்டுத்துலையுமே ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸை பற்றி பார்த்தோம்னா 200 மார்க்ஸ் யூபிஎஸ்சியில், டிஎன்பிஎஸ்சியில் 300 மார்க்ஸ். ஸோ ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ்சியில் எடுத்தோம்னா நம்ம ஒரு 100 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம கொஷின் மாதிரி சொல்லுவோம், 200 கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் நம்ம ஒரு 150+ கொஷின்ஸ் போட்டோம்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. காமன் சப்ஜெக்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன்ல 70 to 80% நம்மளுக்கு ஓவர்லேப் இருக்கு, ரெண்டுத்துலையுமே சேமா இருக்குன்ட்டு. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கு, இது வந்து ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்ல ஜென்ரல் சயின்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. ரீசனிங், ஆப்டிடியூட், எக்கானமி, பாலிட்டி, இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக காமனாக ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக சிலது இருக்கும்ல, அது என்னன்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்ஸ்ட்ராவா ப்ரிலிம்ஸ்க்கு நான் படிக்க போறேன்னா எக்ஸ்ட்ராவா நான் என்ன படிக்கணும்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா படிப்போம். யூபிஎஸ்சியில் வந்து வேர்ல்டு ஜியாகிரபி ப்ரிலிம்ஸ்ல இருக்கு, இங்கே வேர்ல்டு ஜியாகிரபி கிடையாது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில். ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இன்டென்சிவ், எவ்வளோ இன்டென்ஸாக கேட்குறாங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு லெவலில் கேட்பாங்க, யூபிஎஸ்சியில் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, அதோட இன்டென்சிட்டி எல்லாத்துலேயுமே அப்படிதான். கொஷின்ஸோட அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இதெல்லாம் கொஞ்சம் மாறும், பட் காமனான சப்ஜெக்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது மெயின்ஸ்ல வந்துட்டு யூபிஎஸ்சியில் 1750 மார்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் 750 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் 3 பேப்பர்ஸ் தான். யூபிஎஸ்சியில் நம்மளுக்கு பேப்பர் நிறையா இருக்கு, GS 1 to 4 வரைக்கும் இருக்கு. அது இல்லாமல் ஆப்ஷனல் பேப்பர் இருக்கு, எஸ்ஏ பேப்பர் இருக்கு. ஸோ அதனால அதில் மார்க்ஸ் அதிகம். டிஎன்பிஎஸ்சின்னு வச்சிங்கன்னா 3 GS தான் இருக்கும் நம்மளுக்கு, அதுலேயே எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துடும். ஸோ வந்து பாலிட்டி, எக்கானமி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அதிலே வந்து வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, மெயின்ஸ்ல என்னென்ன காமன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கே நம்ம படிச்சிருப்போம். மெயின்ஸ்லேயே அது இருக்கு. பாலிட்டி இருக்கு, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, இதுவுமே ரெண்டுத்துலேயும் இருக்கு. பட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு அவ்வளோ கொஷின்ஸ் நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் ஒரு 2-3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க, 4 கொஷின்ஸ் வரைக்கும் கூட கேட்பாங்க. இங்கே வந்து அவ்வளோ கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்கறது இல்லை, 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு GSA 3 தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி 1 or 2 அந்த மாதிரி கேட்பாங்க. பட் சிமிலரான கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நக்சலிசம்லாம் வந்து நம்ம யூபிஎஸ்சிலையும் படிப்போம், டிஎன்பிஎஸ்சிலையும் கொஸ்டின் கேட்பாங்க. டெரரிசம், நக்சலிசம், அந்த மாதிரி. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸும் இந்தியாவோட அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ் அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஏதாவது இந்த பிம்ஸ்டெக், சார்க், இந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காமன் தான். எக்கானமி காமன். சொசைட்டிங்கிறது இங்கே யூபிஎஸ்சியில் சொசைட்டியாக இருக்கு, டிஎன்பிஎஸ்சியில் சோஷியல் இஷ்யூஸ்ன்னு கேட்பாங்க, அதுவுமே சிமிலர் தான். அடுத்தது இப்போ டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ யூபிஎஸ்சியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு அவ்வளோ நம்மளுக்கு வெயிட்டேஜ் யூபிஎஸ்சிலையுமே கிடையாது, வந்தால் 1-2 கொஷின்ஸ் தான் வரும், மேக்ஸிமம் 1 தான் இப்போலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம எஸ்ஏ எழுதுவோம், ஆப்ஷனல் எக்ஸ்ட்ராவாக படிப்போம். டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷனல்லாம் கிடையாது, எஸ்ஏ எழுத வேண்டாம். எத்திக்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு, யூபிஎஸ்சியில இருந்து டிஎன்பிஎஸ்சியில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ சேர்த்துட்டாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிலையும் எத்திக்ஸ் உண்டு, சிமிலராக தான் இருக்கும் அதுவுமே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு ஜியாகிரபி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ராவாக தமிழ்நாடோட ஜியாகிரபி எப்படி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் படிப்போம். அதே மாதிரி தமிழ்நாடோட எக்கானமி எப்படி இருக்கு, ஜென்ரலாக நம்ம இந்தியன் எக்கானமி பேஸ் பண்ணியே யூபிஎஸ்சியில் படிச்சுக்கிட்டு இருப்போம். அதில் தமிழ்நாடு எக்கானமி எப்படி இருக்கு அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம்னா படிச்சுக்கணும்.
அடுத்தது இன்டகிரேட்டடா எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாரும் நீங்க பிசிஎம் தானே ஜாயின் பண்ணிருக்கீங்க, நான் அரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இல்ல, ஓகே. அப்ப அரம்னா நம்மளுக்கு நோட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்மளுக்கு எழுதுற மாதிரி கிளாஸ்லயே உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எனக்கு வந்து நான் வந்து அப்ப 2022ல பிசிஎம் படிச்சப்ப இந்த நோட்ஸ் தான் நான் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப வந்து பெருசா தெரியாது. பட் வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போகும்போது நோட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பேஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லா கிளாஸுமே எல்லாருமே அட்டன் பண்ணுங்க, எல்லா கிளாஸ்லயும் நோட்ஸ் எடுங்க. இன்னும் வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஃபாலோ பண்ணேன், ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு அதுதான் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, நான் அன்னன்னைக்கு நடத்துறதை அன்னைக்கே படிப்பேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஒன்று நடத்துறாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு டூ கிளாஸ் தான் போடுவாங்க. அந்த 2 கிளாஸ் என்ன நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கே போய் படிச்சிருங்க. படிச்சுட்டு அடுத்த நாள் வந்து டவுட் கேளுங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு இப்போ ஜியாகிரபி நடத்துறாங்க, படிப்பேன், புரியலன்னா நான் அடுத்த நாள் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லா ஸ்டோர் ஆயிடும் மைண்ட்ல. அதே மாதிரி நோட்ஸ் இந்த மாதிரி டெய்லி போக 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 டெய்லி நீங்க இதை மாதிரி படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வீக்ல ஒரு 10 பேஜ் நடத்திருக்காங்கன்னா அந்த 10 பேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே இதை நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு. ஏன்னா போக போக 3 கிளாஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நீங்கள் இப்போலேருந்தே படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிங்க, டவுட் கேளுங்க, ஓகேங்களா? அதனால 1 நோட்ஸ், அந்த நோட்ஸ் இப்போ யூபிஎஸ்சிக்கு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்கல்ல நம்ம கிளாஸ்ல, அதுதான் உங்களோட பேஸ். அதை பேஸாக வச்சுட்டு கான்செப்ட் எல்லாமே அதுலேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் கூட போட்டிருந்தேன். ஸோ பின்னாடி ஸ்லைடில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ மான்சூன் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் ஒரே கான்செப்ட் தானே. எல்னினோ படிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக படிக்கிறோம், கன்வென்ஷன்ஸ் படிக்கிறோம், இல்லை பாலிட்டியில் பிரசிடென்ட் பார்லிமெண்ட் எது படித்தாலும் 2த்துலேயுமே சேம் தான். ஸோ உங்களோட யூபிஎஸ்சி நோட்ஸ் தான் உங்களோட பேஸு. அதை வச்சு தான் நீங்கள் வந்து அதை வச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். அதுதான் உங்களோட பிரைம் சோர்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். செகண்ட் வந்து செப்பரேட் சோர்சஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சொன்னேன்ல, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சியாக இருந்தால் எஸ்ஏ ஆப்ஷனல் இந்த மாதிரி வரும். நீங்கள் எல்லாருமே யூபிஎஸ்சி தான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க பிசிஎம்க்கு, அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ஃப்ளோவில் தான் இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா படிப்போம்? இப்போ யூபிஎஸ்சிக்கு என்னென்ன படிப்போம்? என்சிஆர்டி கண்டிப்பாக படிப்போம். நம்ம நோட்ஸ் தான் நம்ம பிரைமரி, ஃபர்ஸ்ட் நோட்ஸை படிச்சிடும். அதே மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நோட்ஸ் அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. படிச்சுட்டு அந்த டாபிக் புக்கில் இருக்கும், என்சிஆர்டியில் இருக்கும். இப்போ ஜியாகிரபியில் ஒரு விஷயம், இப்போ கிளைமேட் அப்படின்னு நடத்துகிறாங்கன்னா அந்த கிளைமேட்டை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு எனக்கு டைம் தான் நிறைய இருக்குல்ல, அப்போ நான் புக்கு எடுத்து என்சிஆர்டி புக்கில் அந்த கிளைமேட்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாப்பிக்கையும் நான் போய் படிக்கிறேன். அப்போ ஒரே டைம்ல நீங்கள் 2த்தையுமே படிச்சிடலாம், புக்கையும் கவர் பண்ணிடலாம், நோட்ஸையும் படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுவும் வந்து அரம்ல கொடுக்குற நோட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக எக்ஸாஸ்டிவாக தான் கொடுப்பாங்க. அதை மட்டும் படித்தாலே நம்மளுக்கு போதும். இப்போ நீங்கள் அந்த நோட்ஸை படிச்சுட்டு புக்கில் போய் நீங்கள் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு 4-5 பாயிண்ட் ஏதாச்சும் நம்ம வந்து நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வேலையை அன்னைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. என்சிஆர்டி படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது ஒன்று படிப்போம். இப்போ பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் படிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதுக்கு ஜியாகிரபிக்கு கோச்சன் லியாங் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம அரம்ல வந்து அது எக்ஸ்டென்சிவாக தான் கொடுக்குறாங்க, அதனால புக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ கோச்சன் லியாங்லலாம் வந்து டயக்ராம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் புக் படிச்சு தான் ஆகணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து பாலிட்டிக் படித்தேன், எக்கனாமிக்லாம் நானும் எதுவும் படிக்கல, நம்ம நோட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். எக்கனாமிக்லாம் தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் நிறைய பேர் படிப்பாங்க, அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் தேவைப்படலாம், நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா நோட்ஸே நம்மளுக்கு ஒரு 3 நோட் அளவுக்கு நம்மளுக்கு இங்கே நோட்ஸே கொடுத்துருவாங்க. ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது வேண்டாம். ஸோ அதுக்கெலாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சோர்ஸஸே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நிறைய புக் படிக்கிறேன், நிறைய மெட்டீரியல் படிக்கிறேன் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. இருக்கிற சோர்ஸை நான் எத்தனை டைம் படிக்கிறேன் அப்படின்றது தான் முக்கியம்.
ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு. அடுத்து டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சியும் பார்க்கணும்னா சமச்சீர் கல்வி புக்ஸ் படிப்போம். சமச்சீர் கல்வி புக்ஸில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. பாலிட்டினா அதே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ டவுன் பஞ்சாயத்து, இப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஏன்னா புதுசு இல்லை, நீங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போசர் இருக்காதுங்கிறதுக்காக கேட்டேன். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா நம்ம இந்த ஊர்லலாம் வந்து இந்த கிராம பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கும்ல அது. ஸோ அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம படிக்கிறோன்னா சிமிலராக தான் இருக்கும். ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேம் தான். பட் வந்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு சிஸ்டமே தமிழ்நாடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவிலே அதை பார்த்து அந்த மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடுக்கு ஸ்பெஷலான அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு புக்கில் இருக்கும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் தெரியாது. ஏன்னா யூபிஎஸ்சி நம்ம இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னா கண்டிப்பாக சமச்சீர் புக்ஸ் படிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கான்செப்ட் தெரியுமே, நான் எதுக்கு இன்னொரு டைம் சமச்சீர் புக் படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும், அதனால நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டட் வித் கம்பைலேஷன் ஆஃப் கீ மெட்டீரியல். இது வந்து என்னன்னா, இப்போ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அதில் யூஸ் பண்ணுற அதே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் நான் வந்து பிபிடியில் போடல, நான் சொல்கிறேன். இப்போ தமிழ் சொசைட்டி வருது, தமிழ் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வருது அப்படின்னா அதுக்கு இப்போ நம்ம அறம்லேயே கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் போடுறாங்க. நம்ம அதை வந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் தமிழ்நாடோட எல்லா ஸ்கீம்ஸும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணால் அதிலே போல்டு பண்ணியே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்கீம் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய ரிலேட் ஆகும். இப்போ நம்ம போகிறோம், அந்த பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்கறதுல நம்மளுக்கே தெரியும்ல, நேச்சுரலாகவே நம்மளே நிறைய பார்த்து கேள்விப்பட்டு யூஸ் கூட பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய லைஃப்ல ரிலேட் ஆகும் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறதுலாம். ஏன்னா வந்து நம்ம அதை பார்த்துருப்போம், நம்ம பக்கமாக இருக்கும், பக்கத்தில் இருக்கு, இந்த இன்சிடென்ட் இங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு நம்மளால ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கானது ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இந்த தமிழ் லிட்ரேச்சர் கொஞ்சம் படிப்போம். அது வந்து ரொம்ப அதிகமான ஸ்கோப் எல்லாம் கிடையாது, கேட்கறது கம்மியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. ஸோ படித்தா நம்மளுக்கு அந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்கும், தமிழ் ஸ்கூல் புக்ஸ் இருக்கும். இதில் தேவையான டாபிக்ஸ் இருக்கிறத படித்தாலே போதும். இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்மளே போய் தேடி படிக்கிற கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அறம்லேயே வந்து நம்மளுக்கு புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி அதை ரெஃபர் பண்ணாலே போதும். ரொம்ப அதுக்காக டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர், ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், யூபிஎஸ்சியாக இருந்தால் இது ரெண்டுத்துல ஒன்று நம்ம படிப்போம். தமிழுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிந்து தமிழ் படிப்பாங்க, இல்லைனா வந்து தினமணின்னு ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஆனால் நான் அது எதுவும் படிக்கல, நான் ஹிந்து இங்கிலீஷ் மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் படிச்சுட்டு மேகசின் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும். அறம்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க, அதை மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். ஹிந்துலேயே வந்து ஹிந்து இங்கிலீஷ்லேயே வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு பேஜே வரும் நம்மளுக்கு. அதுலேயே ரொம்ப இப்போல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்தா நிறைய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸே நிறைய வருது. ஸோ அதை ஒரு டைம் படித்தாலே போதும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அவ்வளோ படிக்கல. நம்ம இது யூபிஎஸ்சிக்கு தானே படிக்கிறோம், இப்போ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அட்லீஸ்ட் நாட் ஃபார் ஸ்டடி, அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தானே அதுக்கேற்ற மாதிரி தானே சிஸ்டமே மூவ் ஆக போகுது. ரொம்ப டீப்பாக படிக்கலைனாலும் என்ன கான்செப்ட், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி. எதையுமே வந்து புரிஞ்சுக்காம படிக்கவே கூடாது. நம்ம ஸ்கூலில் காலேஜில் பண்ண மாதிரி படித்தோம் அதை போய் எழுதணும் அப்படின்னு இந்த எந்த எக்ஸாமுமே இங்கே அப்படி கிடையாது. ஏதாவது நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி தெளிவாக புரிகிற மாதிரி தான் நடத்துவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை திருப்பி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்காமல் எதையும் படிக்கக்கூடாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் கொஷின் கேட்கும் போது எப்படி நம்மளுக்கு சுற்றி கொஷின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இன்னும் வந்து இப்போ பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க டைரக்ட் கொஷின்ஸ்லாம் கம்மியாக தான் வரும், ரொம்ப வந்து இன்டைரக்ட் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பாலிட்டி, ஜியாகிரஃபி,
இந்த மாதிரி முக்கியமான இப்போ ஹிஸ்ட்ரியில் ரொம்ப புரிஞ்சுக்க நமக்கு படித்தாலே ஹிஸ்ட்ரியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் வந்து கான்செப்ட் தேவைப்படுற இந்த பாலிட்டியில் ஜாகிரஃபியில் இந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? அதனால அதுதான் நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். பார்லிமெண்ட், பிரசிடென்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே படித்தாலும் சேம் தானே. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தானே யூபிஎஸ்சியாக இருந்தானே மான்சூன், சைக்ளோன் இது எல்லாமே வந்து இது ஒரு மெக்கானிசம். எங்கே படித்தாலும் சமச்சீர் புக்ஸ்லேயும் அதே தான் இருக்கும், என்சிஆர்டிலையும் அதே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து என்சிஆர்டி புக்ஸை விட நான் ரெண்டுமே படிச்சிருக்கேன். ஸோ என்னோட கம்பேரிசன் சொல்கிறேன். இந்த சமச்சீர் புக்ஸை வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ பிக்சர்ஸ்லாம் நல்லா இருக்கும். இப்போ சமச்சீர் புக்கில் நிறைய பிக்சர்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஜாகிரஃபிலாம் நிறையா வந்து ஜாகிரஃபி நம்ம சாரே நிறைய டயக்ராம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இப்போ ஓகே, நீங்கள் வந்து பிசிஎம் படிச்சுட்டு இருக்கீங்க. யூபிஎஸ்சியில் வந்துட்டு டெய்லியும் கிளாஸ் நடத்துகிறாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அன்னைக்கு சொல்கிறத நீங்கள் அன்னைக்கு போய் படிக்கிறீங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. பிஒய்க்யூஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா ஒரு பீரியாடிக்கலி இப்போ டிஎன்பிஎஸ்சி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா 1 year இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஒரு வீக்கெண்டில் டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூஸை நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா நான் எனக்கு ரெண்டும் வேணும்னு நான் நினைக்கிறேன்ல, அதனால சொல்கிறேன். ரெண்டுமே வேணும், நான் அதையும் ஒரு டச் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டே இருங்க. டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்பப்போ பாருங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா 4ஓ 2ஓ 2ஏவோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அப்ளை பண்ணி போய் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து ஓகே எப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 monthலேயே எனக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு. நான் அதை போய் அட்டன் பண்ணேன். அதில் நிறைய பாலிட்டி கொஷின்ஸ்லாம் அந்த 3 monthலேயே என்னால் போட முடிஞ்சுது. நம்ம அதுக்குன்னு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. பட் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோப் பில்ட் ஆகும். ஓகே, நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நம்மளால வந்து எழுத முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். அதுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்போ வந்தாலும் போய் எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டுமே படிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூ பாருங்க. யூபிஎஸ்சிக்கு நம்ம எப்படியும் பார்த்து தான் ஆகணும், ஏன்னா நம்ம அந்த ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறவங்க வீக்கெண்ட்ஸில் ஒரு சாட்டர்டே சண்டேல யூபிஎஸ்சியை படித்து நம்மளுக்கு போர் அடிக்குது, அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற டைமை யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி. ஏன்னா பின்னாடி போக போக நம்ம கொஞ்சம் பிஸியாகிடும், ஆப்ஷனல் படிக்க ஆரம்பிப்போம், சிசாட் கிளாஸ் போவோம். ஸோ அந்த மாதிரி பிஸியாகிற டைம் விட இப்போ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு பர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு டாபிக் ஏதோ ஒன்று நம்ம படிக்கிறோம், இப்போ என்விரான்மெண்ட்டே படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, யூபிஎஸ்சியாக இருந்தால் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்மளால வந்து ஒரு பேட்டர்ன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக பிஒய்க்யூ பாருங்க. ரெண்டுமே அதான் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாமை நீங்கள் வந்து 2 இது வச்சுருப்பீங்கல்ல, நான் இந்த எக்ஸாம் தான் மெயினாக படிக்கிறேன் ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்தாலும் எழுதுவேன், அப்படி தானே வச்சுருப்பீங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது யூபிஎஸ்சிக்கு டெய்லியும் வந்து ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 1 month ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். கண்டிப்பாக கொஷின் எழுத ஆரம்பிங்க. சரி ஓகே, நான் வந்து 1 month தானே படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி அதுக்குள்ளே ஆன்சர் எழுத தெரியும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பெஸ்ட்டு ஆன்சரே எழுத முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது வரைக்கும் உங்களுக்கு நடத்தியிருக்காங்கல்ல, அதுலேருந்து ஒரு கொஷின் உங்கள் ஃபேக்கல்ட்டிஸே கொடுப்பாங்க. ஜென்ரலாக அவங்களே வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது கொஷின் கொடுப்பாங்க. நான்லாம் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போதுல நானே போய் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு ஏதாவது கொஷின் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கேட்கலனாலும் நான் போய் கேட்டுருவேன், எனக்கு கொஷின் கொடுங்க அப்படின்னு கேட்டு நான் அடுத்த நாள் எழுதிட்டு வந்து அதே ஃபேக்கல்ட்டிகிட்ட நான் வந்து கரெக்ஷன் வாங்கிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் உங்களுக்கு அந்த இது இருக்காது, ஃபஸ்ட் டைம் எழுதுகிறோம் அப்படின்ற பயம், அந்த ஒரு ஹெசிடேஷனே இருக்காது. ஃபஸ்ட்டு டைம் எல்லாருமே வந்து மோசமாக தான் எழுதுவோம். நான் ஃபஸ்ட்டு எஸ்ஏ எழுதும் போது நான் வந்து மோசமாக தான் எழுதியிருந்தேன். ஸோ அதனால் அட்லீஸ்ட் எழுதலாம்ல, நம்ம எழுதாமலே நான் வந்து நல்லா எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து ஒரு 1 month ஆயிடுச்சா உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக்லேருந்து கொஷின் கொடுக்க சொல்லி ஃபேக்கல்ட்டிஸ் கண்டிப்பாக கொஷின் கொடுப்பாங்க. கொஷின் கொடுக்க சொல்லி அந்த கொஷினை எழுதிட்டு வந்து கரெக்ஷன் வாங்குங்க. இதை மட்டும் டெய்லியும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட், ஈஸியாக உங்களால் ஆன்சர் எழுத முடியும். ஏன்னா மெயின்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு 2 எக்ஸாம்லேயுமே சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி தான், யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி தான், மெயின்ஸை வச்சு தான் நம்மளுக்கு சர்வீஸ் எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ மெயின்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும்னா இப்போலேருந்தே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் டேக் டெஸ்ட்ஸ்.
இப்போ நம்ம ஒரு 3 மந்த்லேயே நம்மளுக்கு அறம்ல என்சிஆர்டி டெஸ்ட் போடுவாங்க. என்சிஆர்டி நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு சப்ஜெக்ட் வைஸாக குட்டி குட்டி குட்டியாக அந்த சிலபஸ் கொடுத்து நம்மளுக்கு டெஸ்ட் போடுவாங்க. அந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும் இருந்தால் இதெல்லாம் வந்து நான் அப்போ வந்து மிஸ்டேக் பண்ணது. அப்போ நான் வந்து டெஸ்ட் போடாமல் இருந்ததுனால என்னால் வந்து என்னை அனலைஸ் பண்ணிக்கவே முடியல. நல்லா படிச்சுட்டே இருப்பேன், நிறைய நேரம் படிப்பேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எனக்கு கிளியர் ஆகலை யூபிஎஸ்சி. பட் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை அந்த டைமில். ஆனால் ஏன் கிளியர் ஆகலை அப்படின்னா நான் வந்து போதுமான அளவுக்கு டெஸ்ட் எடுக்கலை. கொஷினே வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒரு 60 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணேன். அவ்வளோ கம்மியாக அட்டன் பண்ணக்கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம ஒரு 80 to 90 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் அந்த டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஷின் பேப்பர். ஆனால் நான் வந்து அப்போ அது கோவிட் டைம் ஆக்சுவலாக, அதனால நான் போதுமான அளவுக்கு டெஸ்ட் எடுக்கலை. அதனால அங்கே போய் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, எப்படி திங்க் பண்ணணும், எதுவும் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ அதே மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது. என்சிஆர்டி டெஸ்ட் வருதா, இல்லை இங்கே வந்து ஏதாவது டெஸ்ட் வைக்கிறாங்களா, தெரியுது தெரியல. இப்போ இந்த டெஸ்ட் மார்க் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. அதனால தெரியுதோ தெரியலையோ நம்ம வந்து டெஸ்ட்டை முதல்ல போட்டுடணும். தெரிஞ்சது வரைக்கும் போடுவோம், மார்க் கம்மியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக டெஸ்ட் எல்லாருமே போடணும். பீரியாடிக்கலி மீன்ஸ் வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ, அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ. என்னால் இவ்வளோ நாளில் தான் இதை படிக்க முடியும், டக்குன்னு நான் வந்து 4 நாள்லேயே படிச்சிருவேன்னு இருப்பாங்க. 1 week ஆகும், எனக்கு 10 days ஆகும். வாட் எவர் டைம் யூ டேக், நீங்கள் இப்போ அந்த டைம் எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு வந்து படிச்சதை வச்சு போடுங்க. ஆனால் வந்து உண்மையாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாகவே படிச்சுட்டு வந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டிங்கனாலும் ஃபுல் மார்க்லாம் எதுலேயுமே எடுக்க முடியாது. யூபிஎஸ்சிலையும் சரி, குரூப் 1லையும் சரி. எப்படி நமக்கு தெரியாத ஒன்று கேட்பாங்க, இல்லை வந்து நம்ம படித்த டாப்பிக்லேயே நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிருக்க மாட்டோம், அதை நம்ம கேட்பாங்க. சரி, டெஸ்ட் போட்டால் தானே அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மெயின் எக்ஸாமில் போய் உட்காந்துக்கிட்டு அப்போ தான் தெரியுதுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே டெஸ்ட்லாம் போட்டோம்னா அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு பிளான் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இன்னும் 1 year இருக்குது, நான் யூபிஎஸ்சி கிளாஸ் போகிறேன், நான் படிச்சுட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா படிச்சுக்கிட்டு இருப்பேன். டெய்லி நான் சொன்ன மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு 2-3 கொஸ்டினாவது எழுதியிருப்பேன். டெய்லி எழுத முடிஞ்சால் நல்லது, ரொம்ப ஃபேர் அண்ட் குட். இல்லை என்னால் டெய்லிலாம் எனக்கு எழுத முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 3-4 கொஸ்டினாவது நம்ம எழுதியிருக்கணும். எழுதிட்டு நம்ம கரெக்ஷன் வாங்கிக்கணும், இது பண்ணணும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ஏன்னா அதை பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஓகே டிஎன்பிஎஸ்சியில் இப்படி தான் கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதை பண்ணுங்க. யூபிஎஸ்சியில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தானே, அதனால நீங்கள் யூபிஎஸ்சி பார்த்துட்டே தான் இருப்பீங்க. எக்ஸ்ட்ராவாக டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி படிச்சுட்டே இருக்கணும், ஆன்சர் கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். அப்போ எக்ஸாம் சீசன் ஒன்று வரும். இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் 2-3 மாதத்துல எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து அப்படியே இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக படிக்க ஆரம்பிக்கணும். ரெண்டுமே ட்ரை பண்ணுறவங்க சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டுங்கும் போது நீங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னா யூபிஎஸ்சியே படிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் இருக்குன்னா நீங்கள் அப்படியே டிஎன்பிஎஸ்சியை மட்டும், ஏன்னா கான்செப்ட் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த தமிழ் சொசைட்டி, தமிழ் கல்ச்சர், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கு நீங்கள் வந்து அப்போ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி படித்தாலே போதும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா நான் அப்படிதான் எனக்கு அப்படிதான் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் யூபிஎஸ்சி நல்லா படித்ததுனால டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி 3 month எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அதில் 1 monthக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1 month கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 மாதம் படிச்சு தான் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். எனக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு கிடைச்சிது. ஸோ அதனால் இந்த டைம் பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாமலாம் இருக்காது. யூபிஎஸ்சியை நல்லா படிங்க, வேறு எந்த எக்ஸாம்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ப்ரொவைடர் நம்ம வந்து இப்போ அது 1 year, அது கூட பின்னாடி ஸ்லைடில் நான் போட்டிருப்பேன். ஸோ வந்து இந்த 1 year நீங்கள் ஃபஸ்ட்டு பிசிஎம் சேர்றீங்க இல்லையா, அந்த 1 year வந்து ரொம்ப குரூஷியலான டைம். அந்த டைம் போனால் வரவே வராது. நிறைய டைம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம் அப்படிங்கிறனால அந்த டைமை யூஸ் பண்ணி அந்த 1 yearல எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ. இப்போ உங்களுக்கு 6 hours தான், உங்களுக்கு வந்து ஒரு 8 hours கூட டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் 5 hours தான் படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. டைம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க.
இப்போ போடுற எஃபர்ட் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் போட்ட அந்த கான்செப்ட் கிளாரிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன அதுக்கப்புறம் இல்லை நம்மளால முடியும், நம்மளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் டெவலப் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. அதனால அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணிடுவாங்க, நான் அடுத்த அட்டெம்ப்ட் தான் கொடுப்பேன், நான் இந்த அட்டெம்ப்டை நான் வந்து எழுத மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இப்போ என்ன அட்டெம்ப்ட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? நிறைய பேர் அப்படிதான் அட்டெம்ப்ட் வச்சிருப்பாங்க, அது எழுதவே மாட்டாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அதனால அட்டெம்ப்ட்லாம் கொடுங்க. இந்த அட்டெம்ப்ட் நான் எழுத மாட்டேன், அது வந்து நம்ம லெதார்ஜி ஆயிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த அட்டெம்ப்ட் எழுதலை அப்படின்னா நம்ம வந்து சீரியஸாக படிப்போமா? சரி அடுத்த அட்டெம்ப்ட் தானே அப்படின்ட்டு இருப்போம். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த அட்டெம்ப்ட் நம்ம எழுதுறோம், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த சைக்கிள்லேருந்து வெளில போயிடலாம். அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன். இப்போ நான்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்லாம் நான் போட்டு பார்க்காம நான் வந்து படிச்சுட்டு மட்டுமே இருந்ததுனால எனக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கே. 5 இயர்ஸ் இந்த சைக்கிளில் இருக்கிறத விட நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் நல்லா படிச்சுட்டு போயிடுறது பெஸ்ட்டா, 5 இயர்ஸ் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது பெஸ்ட்டா? அதனால வந்து நல்லா படிச்சுட்டு சீக்கிரமா நான் இந்த சைக்கிள்ல இருந்து வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும், ஃப்ரம் த ஸ்டார்ட். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவா டைம் கொடுத்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 2 மந்த் எக்ஸ்க்ளூசிவா டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிங்க. ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ் படிங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆரம்பலே கொடுப்பாங்க. அந்த 4-5 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஆரம்பல புக்ஸும் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான புக்ஸை மட்டும் நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேர்ன் ஃப்ரம் டெஸ்ட், இது வந்து 2 எக்ஸாமுக்குமே உண்டு. யூபிஎஸ்சியும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம டெஸ்ட்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். டெஸ்ட் மட்டும் நான் போட்டுட்டு அதுலேருந்து நான் எதுவுமே இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலன்னா அது வேஸ்ட்டு. டெஸ்ட்டை எழுதுறோம், அதில் ஒரு மார்க் அது சரி ஓகே. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நானும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேரும் ஒன்றா பிசிஎம் படித்தோம். நான் வந்து நடுவில் டிஎன்பிஎஸ்சிக்கு ஷிஃப்ட் ஆனால் ஓகே, அவங்க வந்து யூபிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட மார்க் வந்து 2.50, அவ்வளோதான். ப்ரிலிம்ஸில் அவங்களுக்கு அவ்வளோதான் மார்க் வந்துச்சு, 2.50 தான். அவங்க வந்து சம் 50 கொஸ்டின்ஸோ ஏதோ அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க டோட்டலாகவே அவங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் 2.5 மார்க் தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா எப்படிடா இவ்வளோ கம்மியாக இருந்துச்சு? ப்ரொவைடர் நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருப்போம். எனக்கும் ஏதோ சம் கம்மியாக 60-70 அந்த ரேஞ்சில் வந்துருந்துச்சு. ஃபெயில் தான் அப்போது, பட் அவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக வந்துச்சு. ஆனால் இப்போ கடைசி எக்ஸாமில் இப்போ ஒரு 4-5 எக்ஸாமாக அவங்களோட ஸ்கோர் வந்து 80 to 90 தான் இருக்கும். கிளியர் ஆகிடும். அவங்களுக்கு கிளியர் ஆகாமல் போச்சுன்னா சிசெட்டில் தான் போகும். ஜிஎஸ்ல ஒரு 4-5 டைமாக வந்து எல்லா இதுலேயும் கிளியர் தான், 80 to 90 ஆவரேஜாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் அப்படி இருந்துட்டு 2.5 எடுத்துட்டு, ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டனால தான் இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியுது. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் எனக்கு கம்மியாக மார்க் வருது அப்படின்னு நினச்சிலாம் கவலைப்பட்டுக்க தேவை. நிறைய டாப்பர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. நம்ம அதை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு. இப்போ டெஸ்ட் போட்டுட்டேன், எப்படி நான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்ல நம்ம ரொம்ப புவராக இருக்கும். இப்போ எப்படியும் ஒரே சப்ஜெக்ட்ல டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. இது எந்த விஷயத்துல நம்ம லேக் ஆகும்? நான் எழுதுறேன், நான் படிச்சதை எழுதி தப்பா போட்டிருக்கேனா இல்லை வந்து அந்த இது நான் படிக்கவே இல்லையா, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன், எத்தனை கொஸ்டின் நான் படிச்ச கான்செப்ட்லேருந்து தான் வந்திருக்கு, ஆனால் என்னால் யோசிச்சு போட முடியாம நான் தப்பா போட்டிருக்கேன், அதை நீங்க பார்க்கணும். இன்னொன்று எதெல்லாம் நான் படிக்காம தான் எனக்கு உண்மையிலே நான் அதை படிக்கல, அதனால எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் கெஸ், நம்ம எப்படி கெஸ் பண்ணி போடுறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கொஸ்டின்லாம் நம்ம படிச்சுட்டு போய் போட முடியாது. அந்த கெஸ்ஸிங் எபிலிட்டி நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியவே இல்லைனாலும் நம்ம கெஸ் பண்ணி எப்படி கரெக்டாக போடுறது, இதெல்லாம் நம்ம டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்து எத்தனை கொஸ்டின் நமக்கு சுத்தமாக தெரியல ஆனால் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். போஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்லையும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தப்புகள்லாம் கம்மியாகி ஈஸியாக உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை பண்ணணும். நோட் த டாபிக்ஸ் யூ ஹவ் மிஸ்ட். அதே மாதிரி டெஸ்ட் போடும்போது தான் ஒரு இப்போ பிரசிடென்ட்டு பார்லிமெண்ட்டு நம்ம டெஸ்ட் போடுறோன்னா டெஸ்ட் போட்டால் தான் ஓஹோ இதில் இது இப்படி ஒன்று இருக்கு போல, ஆனால் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இதுலேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்போது, ஆனால் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே, இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு நமக்கு அப்போ தான் தெரியும் இதையும் படிக்கணும் அப்படின்றது. ஸோ நான் டெஸ்ட் போடும்போது அப்படி தான் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க,
அந்த ஓத் எடுப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வந்து பிரசிடென்ட் தான் வந்து அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஓத் எடுப்பாங்க. மீன்ஸ் அந்த பதவி பிரமாணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எடுக்கும்போது அவங்க என்னன்னு சொல்லி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 இயர்ஸாக படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ ஆமாம் இல்லை, இதை நம்ம இத்தனை நாளாக யோசிக்கவே இல்லை, என்ன எடுப்பாங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இது வந்து கான்ஸ்டியூஷன் நமக்கு ஆர்டிக்கல்லே இருக்கு, ஆனா இத்தனை நாள் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அதை படிக்கல. ஸோ அது டெஸ்ட் போட்டனால தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகே இதையும் நம்ம படிக்கணும் போல அப்படின்ட்டு. ஸோ அதனால டெஸ்ட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், எந்த டாபிக் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்து அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஜென்ரலான இதுதான், என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டூஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரிஞ்சுக்காம எதையுமே படிக்கக்கூடாது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தாதான் லாங் டேர்மில் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு நேச்சர் ஒன்று இருக்கும். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருப்போம், அதில் வந்து டெய்லி ஒரு விஷயத்த படிக்கும்போது நம்மளா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, அதுவாகவே ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த மினிஸ்டர் பேர்லாம் டெய்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். மினிஸ்டர் பேர் இல்லை ஏதோ ஒரு ஸ்கீம்லாம் பாப்புலராக இருந்துச்சுன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நம்மளா வற்புறுத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, அது நம்மளுக்கு இன்பில்டாகவே ஞாபகம் இருக்கும். வந்து நம்ம கேட்டால் ஆமாம் இல்லை நம்ம நியூஸ் பேப்பரில் படித்தோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்மளா ஞாபகம் வச்சுக்காம நம்மளுக்கு அது நியூஸ் பேப்பரில் ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு. அதனால் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ப்ளஸ் வந்து எஸ்ஏ பேப்பர் இருக்கு இல்லையா யூபிஎஸ்சியில், அதுவும் நம்ம ஒரு ஃப்ளோவா ஒரு டிரான்சிஷன்லாம் கொடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்மளுக்கு எஸ்ஏ எழுதணும்னா நியூஸ் பேப்பர் தான் படிக்க சொல்லுவாங்க. அந்த எடிட்டோரியல் பேஜ், ஓப்பன் பேஜ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளோ தெரியும். இப்போ சில எடிட்டோரியல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு அது புரியும். சில எடிட்டோரியல் வந்து எப்படா முடியும் அப்படின்ட்டு இருக்கும். சில எடிட்டோரியல் வந்து நல்லா இருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு, படிக்கும் போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி கதை மாதிரி கொடுத்து கடைசியாக வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க, அவங்க இந்த இதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையாக ஆரம்பிச்சுட்டு முடிக்கும் போது வந்து இப்போ இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சுங்கன்னா வே ஃபார்வர்டு நம்ம ஒன்று ஏதாவது ஒன்று கொடுப்போம்ல, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கும் போது அந்த ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளோ, ஒரு டிரான்சிஷன், இது எல்லாமே நம்மளுக்கு வரணும்னா நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். கன்சிஸ்டன்சி இன் ஸ்டடி. ஸோ செகண்ட் வந்து படிக்கும்போது நான் இன்னைக்கு 1 மணி நேரம் படித்தேன், நாளைக்கு நான் ஃபுல் டே நான் வந்து 8 மணி நேரம் படிக்கிறேன், அடுத்த நாள் நான் 1 மணி நேரம் தான் படிப்பேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. 4 hours டெய்லி. இப்போ நீங்கள்லாம் புதுசு, ஸோ உங்களுக்கு காலேஜில் வந்து அவ்வளோ படித்து அந்த ஹேபிட் வந்து எல்லாரும் வந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் ஓகே காலேஜ்லேருந்தே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் இங்கே வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஸ்கூலில் காலேஜ்லாம் நல்லா படிச்சிருந்தா தான் நம்மளால யூபிஎஸ்சி எழுத முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய கிளியர் பண்ணுறாங்க, பிலோ ஆவரேஜும் நிறைய பேர் கிளியர் பண்ணிக்கிறாங்க. டாப்பர்ஸ் தான் இது வந்து பிரச்சனையே. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டாப்லேயே மார்க் வாங்கி வாங்கி பழகி இங்கே வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க. ப்ரிலிம்ஸ்லாம் ஃபெயில் ஆனோன்னு என்னடா இது அப்படின்னு அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டாப்பர்ஸை விட ஆவரேஜ் பிலோ ஆவரேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படவே தேவையில்ல. நிறைய பேர் அப்படி தான் பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்க தான். ஏன்னா வந்து இந்த டாப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் காலேஜ்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிடும். இங்கே வந்துட்டு என்னடா இது படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ நாள் தான் படிக்கிறதுன்ட்டு. ஆனால் அந்த ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அவங்க வந்து கொஞ்சம் செட்டிலாக தான் இருந்திருப்பாங்க, ஸ்கூல் காலேஜ்லேயே நார்மலாக படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே படிக்கிறது ஒரு பெருசாக சேச்சுரேஷன் ஈஸியாக வராது. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் வந்து சர்வீஸ் வாங்குறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி அந்த இது நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி வந்து எனக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் நல்லா படிச்சிருக்கணுமா, நல்ல மார்க் வாங்கிக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி டெய்லி 4 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹேபிட் டெவலப் ஆகினால சின்ன சின்ன கோல்ஸாக வச்சுக்கோங்க. பெருசாக நிறைய அப்படியே ஒரு பேஜ் ஃபுல்லாக ஷெட்யூல் போட்டுட்டு அதை வந்து நான் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் முடிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படாமல் சிம்பிளாக வைங்க. இன்னைக்கு நான் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன், அது இல்லாமல் என் கிளாஸ் நடத்துகிற ஒரே ஒரு நோட்ஸை மட்டும் படிப்பேன், 2 வைங்க, ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ 1 week 2 weeks இந்த மாதிரி அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பரவாயில்ல நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம்
அதே மாதிரி 100% டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்லாம் வருத்தப்பட தேவையில்ல. அதில் நம்ம ஒரு 70 to 80% நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட தான் நம்ம ஷெடியூலே போடணும். ஒரு பிளான் நம்ம போடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஒரு 2-3 டாபிக் நான் படிக்கிறேன் அப்படின்னு வைக்கிறேன்னா, அதில் நம்ம ஒரு பாதியை முடிச்சாலே அது சக்ஸஸ் தான். அட்லீஸ்ட் நம்ம பாதியாவது முடிச்சிருக்கோம்ல, அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு இருக்குல்ல, அது ஓகே. அந்த ஹேபிட் போக போக நம்மளுக்கு டெவலப் ஆகிடும். அதனால பிளான் போடும் போதே அச்சீவபிளா, ஏன்னா ஸ்டார்டிங்கிறதுனால இப்போ நீங்கள் நிறைய போட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியலாம், அது ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும், செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். என்னடா நம்மளால அச்சீவே பண்ண முடியலையே ஒரு குட்டி குட்டி விஷயத்த கூட அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. சின்னதாக போடுங்க. இப்போ இன்னைக்கு நான் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன், ப்ளஸ் என் கிளாஸ்ல நடத்தினதுல ஒரு சின்ன நோட்ஸ் ஏதோ ஒரு 3-4 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அதை மட்டும் படிப்பேன் அப்படின்னு வைங்க. அதை அச்சீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு உங்களை நீங்கள் ரிவார்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைம் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஹாபிஸ் இருந்துச்சுன்னா ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 hours 4 hours 5 hours அப்படி தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே 8 hours வச்சுட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாள் படிக்க போகிறோம். ஸ்கூல் காலேஜ் மாதிரி 2 மாதத்துல எக்ஸாம் 1 மாதத்துல எக்ஸாம்னு முடிச்சுட்டு போகிற எக்ஸாம் கிடையாது. 1 year படித்தாதான் நீங்கள் யூபிஎஸ்சி அப்பியர் ஆக முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 year நான் படிக்க போகிறேன்னா ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. அதுக்கேற்ற மாதிரி இப்போலேருந்தே நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து சோஷியல் மீடியா தான் டிஸ்ட்ராக்ஷன்லாம் கிடையாது. பட் இப்போ வந்து நான் பார்த்த வரைக்குமே ஃபோனுக்கு நிறைய வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எனக்கே வந்து கொஞ்சம் நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஃபோன்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து படிக்கிறதுக்குன்னு இல்லை, அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. அதனால வந்து எல்லாரும் ஃபோன், இந்த இன்ஸ்டா பார்க்குறது, சோஷியல் மீடியா, யூடியூபு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடுறது நல்லது. ஏன்னா டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ தான் வந்து எனக்கு ரீல்ஸ்னா இதுதான் போல அப்படின்னே தெரியும் எனக்கு கிளியர் பண்ணதுக்கப்புறம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்னஸே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ இந்த இன்ஸ்டா போகிறோம், 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் போயிடுது. ஏன்னா 1 மணி நேரம் என்னடா பண்ணோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டேவே வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே இல்லை. ஸோ அது வந்து நம்மளை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, டம்ப் பண்ணி நம்மளோட பொட்டன்ஷியலை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே டார்கெட்லாம் ரெடி பண்ணி ஒரு நாளில் ஒரு 2 to 3 hours அவ்வளோதான் எனக்கு ஸ்க்ரீன் டைம் வருது. பட் இப்போ நான் வந்து ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால ஃபோனை வந்து கம்ப்ளீட்லாம் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எனக்கு ஃபோன் வரும், இல்லை மெசேஜ் ஏதாவது போடுவாங்க, மெசேஜ் பண்ணி நம்ம அதை ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. இப்போ நம்மளுக்கு இது இருக்கும், டெலகிராம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு அதில் தான் வந்து எல்லா மெட்டீரியல் இதெல்லாம் வருது. பட் மற்ற இதை நீங்கள் குறைச்சிடலாம். ஸோ வந்து போனாலும் இப்போ யூடியூப்லாம் போகிறீங்க, இன்ஸ்டா போகிறீங்கன்னா, என்னை கேட்டால் இன்ஸ்டாவில் போய் படிக்கிறதுக்காகலாம் எனக்கு தெரிஞ்சு யூஸே பண்ண தேவையில்லை. ஏன்னா அதில் படிக்கிறதுலாம் கம்மியாக தான் இருக்குது. இன்ஸ்டா நான் இந்த பேஜெலாம் ஃபாலோ பண்ணுறேன், ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் வேணாம். நம்ம கிளாஸில் கொடுக்குறத படிப்போம். யூடியூப்பில் வேணால் வீடியோ ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வீடியோ பார்ப்போம். இன்ஸ்டா வந்து மோஸ்ட்லி டைம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் கம்மி பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 1 year ரொம்ப குரூஷியலான டைம். அந்த 1 year கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அந்த 1 year இருக்குது. அந்த 1 year ரொம்ப எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியுதோ. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ யாருக்குமே இது வந்து அவ்வளோவா புரியல. புரிஞ்சவங்கலாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க, புரியாதவங்களுக்கு தான் வந்து சர்வீஸ் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து நான் அந்த 1 year ஒழுங்காக யூஸ் பண்ணேன். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு எக்ஸாம். நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா இந்த 1 year யூஸ் பண்ணுறீங்களோ, இது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த சைக்கிள்லேருந்து வெளில போயிடலாம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் ரிவிஷன். இப்போ ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு நடத்தினது நான் இன்னைக்கு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நாளைக்கு அதே நோட்டை நம்ம எடுக்கும் போது இன்னைக்கு படித்ததை ஒரு டைம் பார்த்துட்டு தான் அடுத்தது படிக்க போகணும். இப்போ எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி நாள் நடத்தினது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் நடத்துறது. இதோடைய லிங்க் மாதிரி தான் அதுவே வரும். ஸோ வந்து கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்டாக நம்ம படிப்போம், திரும்ப அந்த கான்செப்டை ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கில் யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. சாட்டர்டே வரைக்கும் படிக்கணும். மண்டே டு சாட்டர்டே நம்ம படிப்போம், சண்டே வந்து ரிவிஷனுக்கு அப்படின்னு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள்லாம் ஃபுல்லாக உட்காந்துலாம் ரிவைஸ் பண்ண முடியாது. அதனால் நான் எப்படி வச்சுப்பேன்னா,
நான் திரும்ப அந்த நோட் எடுக்கும்போது முன்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது போவேன். அப்படி இருந்தாலும் உங்க நோட்ஸ் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களால ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரிவைஸ் மட்டும் பண்ணி உங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த கான்செப்ட்ல என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப நோட்ஸ்ல இந்த பேஜ்ல இது இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். புக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே விஷுவலைஸ் ஆகும். ஓகே, இந்த டாபிக்ல இங்க டயக்ராம் இருக்கும் அப்படின்னு நம்மளால விஷுவலைஸ் பண்ணி ஈஸியா கொண்டு வர முடியும். டயக்ராம் இருக்கும், இங்க வந்து பேரா இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால பீரியாடிக்கல் ரிவிஷன் அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ. இப்போ 1 வீக்குள்ளே சில பேர் மறந்து போயிடுவாங்க. 1 வீக்லயே மறந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 2 நாள்லயே ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க புதுசுங்கிறனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு 2 days ஓகே படிச்சு நான் அந்த ஒரு டாப்பிக்கை படிச்சு 2 days ஆச்சு அப்படின்னா அப்பவே ரிவைஸ் பண்ணுங்க. திரும்ப வந்து 3 days 4 days கழிச்சு ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 4-5 டைம் நம்ம ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது ஈஸியா நம்மளுக்கு மறக்காது. ஸோ அந்த 4-5 டைம்ஸுக்கு நம்ம அந்த இது கொடுக்குறோமா, அந்த டைம் கொடுத்து நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான். இல்லைன்னா நீங்க படிக்கிறது கொஞ்சம் வேஸ்ட் தான். ஏன்னா வந்து ரிவைஸ் பண்ணலாம் ஞாபகம் இருக்காது. அப்புறம் மறுபடியும் நம்ம புதுசாக தான் படிப்போம். இப்போ ஓகே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு படிக்கிறேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன், கிளாஸில் சொன்னதை நான் வீட்டில் போய் படிச்சுட்டேன். ஆனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி நான் அதை புதுசாக படிக்கும் போது எனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் இங்கே இன்ஸ்டியூட்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாராலையும் எல்லா வருஷமும் இங்கேயே இருக்க முடியாது சென்னையில். சில பேர் 1 year முடிச்சோடனே நான் வீட்டில் போயிட்டு, ஏன்னா இங்கே நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சென்னையில். ஸோ வீட்டில் போய் படிக்கிறேன்னு போகும்போது உங்களுக்கு என்ன அக்சசிபிலிட்டி இருக்கும் அங்கே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கும் போது இங்கே நம்மளுக்கு வாஸ்ட் ரிசோர்ஸ் இருக்கு, ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு டைம் இருக்கும் போதே எவ்வளோ நம்மளால அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். நான்லாம் வந்துட்டு எங்கள் கிளாஸ்லேயே ஒரு 4-5 பேர் தான் நாங்கள் போயிட்டு ரெகுலராக ஆன்சர் எழுதிக்கிட்டு இருப்போம். ஸோ மீதி பேர்லாம் வந்து இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் பண்ணுவேன், எனக்கு சர்வீஸ் வேணும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம டூஸ் பார்த்தோம். அடுத்து டோன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. காம்படிஷன், என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் யூபிஎஸ்சி படிக்கிறாங்களா அப்படின்னு பயந்துக்கிறது. ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே இருக்கும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ பேர் இருந்தாலும் சில பேர் ஒரு வருஷம் ஒரு லிஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோமா? இப்போ ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எத்தனை மார்க் எடுக்கணும்? 100 மார்க் எடுக்கணும். 100 மார்க் நான் எடுப்பேன், அவ்வளோதான். அவன் எடுக்கிறான் எடுக்கல மற்றவங்களை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நான் 100 மார்க் படிப்பேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எனக்கு 60 வருதா, ஓகே, இல்லை 40 வருதா. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது எனக்கு 40 மார்க் தான் வந்துச்சு. 20 மார்க்லாம் வந்திருக்கு. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போடும்போது 20 மார்க்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி 70, 80, 90க்கு மேலே வரைக்கும் நான் போயிருக்கேன். 90 to 100 வரைக்கும். 100 எனக்கு தாண்டினது கிடையாது டெஸ்ட் சீரிஸ் எல்லாம், பட் சொல்கிறேன். ஸோ வந்து நம்மளால எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றவங்க படிக்கிறாங்களா? இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஸ்டடி ஹால் போவீங்க. இப்போ இங்கே எத்தனை பேர் ஸ்டடி ஹால் போறீங்களா? ஓகே, ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதனால போயிருக்க மாட்டீங்க. ஸ்டடி ஹால் நிறைய பேர் போவாங்க. போயிட்டு ஸ்டடி ஹால் வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸ் தான். நான் ஸ்டடி ஹால்லாம் போனது கிடையாது. பட் அது வந்து 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, நம்ம போயிட்டு எல்லார்ட்டையும் இருக்கிற அந்த நாலேஜ் ஷேர் பண்ணி படிக்கிறது. இன்னொன்று, அங்கே போயிட்டு குரூப் சேர்ந்துட்டு டீ குடிக்க போகிறது, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு இந்த ஸ்டடி ஹால் எனக்கு செட் ஆகாதுன்னு நான் போகல. பட் இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே போனாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, அங்கே போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுட்டு நம்ம அதுக்கு தான் வந்தோமா, நம்ம அங்கே அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம டீ குடிக்கிறதுக்கு காஃபி குடிச்சு சுற்றுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வரல. அதனால எங்கே போனாலுமே உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும், நான் படிக்க தான் வந்திருக்கேன். ஸோ நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு படிச்சுட்டு சீக்கிரமாக கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து போகணும். உங்களோட மோட்டிவேஷனை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் கிளியர் பண்ணிட்டு எனக்கு அண்ணா நகர்லேருந்து போகணுன்ட்டு இருக்கணும். எவ்வளோ நாள் அண்ணா நகர்லேயே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, 10 வருஷம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து அதெல்லாம் என்னன்னா இந்த ஓகே நல்லா படிச்சும் வராமலே சில பேர் இருப்பாங்க, அவங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த 1 year நான் அடுத்த அட்டெம்ப்ட் தான் கொடுக்குறேன், இல்லை அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. சீக்கிரம் நம்மளோட இதே எய்மே என்னன்னா நான் சீக்கிரம் முடிச்சுட்டு அண்ணா நகர்லேருந்து போகணும், சீக்கிரம் கிளியர் பண்ணணும், பாஸ் பண்ணணும், ரேங்க் எடுக்கணும், நல்ல சர்வீஸ் வாங்கணும், போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்னது தான் நான் அச்சீவபிள் பிளான். அதை நம்மளால முடியாத பிளானை போட்டுட்டு நான் அதை அச்சீவ் பண்ண முடியல, எனக்கு பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்லாம் கஷ்டப்படக்கூடாது.
முடிஞ்ச மாதிரி பிளான போடணும். ஒரு 70 to 80% அச்சீவ் பண்ணாலே அது பெரிய விஷயம். நீங்க வந்து என்னால 70 தான் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிலாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு 4 விஷயம் பண்ணணும் ஒரு நாள்ல அப்படின்னு போடுறீங்கன்னா அதுல நீங்க ஒரு 3 இல்ல 2 அச்சீவ் பண்ணாலே அது பெருசுதான். ஓகேங்களா? அதனால 70 to 80% அச்சீவபிளா இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெதார்ஜி இன் ஆன்சர் ரைட்டிங் ஆர் டேக்கிங் டெஸ்ட். நான் வந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சுதான் நான் ஆன்சர் எழுதுவேன், நான் வந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சுதான் நான் டெஸ்ட் போடுவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சோன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் குரூப் 1ல நான் தான் அந்த வருஷத்தோட டாப்பர். ஆனா நான் எல்லாத்தையுமா படிச்சுட்டு போனேன் அப்படிலாம் கிடையாது. நானும் சிலதை லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு தான் போனேன். அங்க போய் நான் மேனேஜ் பண்ணேன், கிளியர் ஆச்சு, எனக்கு சர்வீஸ் வந்துடுச்சு. ஸோ எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால நான் அதை பண்ணிட்டு தான் நான் டெஸ்ட் போடுவேன், அதை பண்ணிட்டு தான் நான் போய் ஆன்சர் எழுதுவேன் அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ணதும் கிடையாது, பண்ண போறதும் கிடையாது. அதனால உங்களுக்கு இதை நான் படிச்சிருக்கேன், அதை வச்சு நான் எழுதுவேன், அதை வச்சு நான் வந்து டெஸ்ட் போடுவேன் அப்படின்னு போய் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் மல்டிபிள் சோர்சஸ். இந்த யூபிஎஸ்சினா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சோர்ஸ் கூகுளில் போட்டால் அவ்வளோ சோர்ஸ் வருது. அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் மாதம் இதெல்லாம் நானுமே ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்றத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் விஷன் நல்லா இருக்கும்னா உடனே விஷனை வாங்கி படிக்கிறது, அடுத்து இன்சைட்ஸ் வாங்கி படிக்கிறது, இல்லை வந்து வாஜிராம் இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன். எதுக்கு அவ்வளோ முதல்ல படிக்கணும்? யூபிஎஸ்சியே வந்து யூபிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டோட தான் அவங்க ரெஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து கேள்வியே கேட்கறது இல்லை. இப்போலாம் யூபிஎஸ்சி ஒரு பக்கம் எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது பெரிய இன்ஸ்டிடியூட்டு, நான் அங்கே இருந்து தான் படிப்பேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் கையில் என்ன இருக்கு முதல்ல அதை படிப்போம். நான் அப்போ என்ன பண்ணேன்னா வந்து புக்கெல்லாம் போய் முதல்ல வாங்கிட்டு வந்து வச்சிருவோம், அப்போதான் நம்ம படிப்போம் சொல்லிட்டு போய் எல்லா புக்கையும் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சேன். பார்த்தா ஐயோ இவ்வளோ புக் படிக்கணுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து படிக்க படிக்க வாங்கியிருக்கலாம், அவ்வளோ புக்கு தேவையே இல்லை. இப்போ இன்னும் இருக்கு அது என்கிட்ட. வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கெலாம் வந்து ஒரு 2-3 புக்கு. அப்போ வந்து நான் வந்து பாலா சார்கிட்ட தான் கேட்டு புக்கு வேணும்னே, அவரே வந்து புக்கா அப்படின்னு பார்த்தாரு. ஒரே ஒரு கொஸ்டின், உனக்கு எதுக்குமா புக்கு அப்படின்னா வந்து இல்லை எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு 2-3 புக்கு வாங்கியிருந்தேன். அதை நான் திறந்து கூட இன்னும் பார்க்கல, அது இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாம புக்கு, ஒரு கொஷனுக்கு புக்கு வாங்குறது. எக்கனாமிக்ஸ்க்கு நிறைய பேர் கேட்பாங்க, எக்கனாமிக் வந்து யாரு படிக்கிறது, என்ன புக் படிக்கிறது? எக்கனாமிக்கு புக்கே வேணாம், நம்ம சார் நடத்துறதே போதும், அதை வச்சே தான். நம்மளோட பேட்ச்ல வந்து நம்ம யாருமே நம்ம அறம்ல வந்து புக்லாம் நம்ம பெருசா தேவையில்லை, கிளாஸ்லயே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, அப்புறம் எதுக்கு புக்கு? ஆனா அது நிறைய பேர் கேட்பாங்க. நானும் அப்போ வந்து நிறைய புக்கு படிச்சிருந்தா வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு புக்கு எடுத்தா நான் ஃபுல்லா தான் முடிப்பேன் அப்படின்னு நிக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப வந்து நான் பாலிட்டிக்கு டிடி பாஸ்டன் ஒரு புக் இருக்கு, அந்த புக் தான் நான் படிச்சேன். அது வந்து லக்ஷ்மிகாந்துக்கு அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும், பட் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங். எனக்கு அது பழகிடுச்சு, அதனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அந்த டிடி பாசு புக்ல தேவையில்லாத டாபிக்லாம் சிலது இருக்கும், அந்த லாயர்ஸ் படிக்கிற மாதிரி. நான் அதெல்லாம் முடியாது, நான் ஃபுல்லா புக்கை படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் படிக்க கூடாது போல இருக்கு, தேவையுள்ளதை மட்டும்தான் படிக்கணும். இப்ப நம்ம அதுல பிஹெச்டி பண்ணி என்ன பண்ண போறோம்? தேவையே நம்மளுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும், அதுக்கு அவன் கேள்வியே அதுல இருந்து கேட்க மாட்டான், அப்புறம் இதுக்கு நான் உட்காந்து அது வேஸ்டா படிக்கணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு புக்குனா இல்லை நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று தேவையே இல்லை அதை போயிட்டு படிச்சுட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. எது தேவையோ, சிலபஸ் இருக்கா சிலபஸ் எடுங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் பாலிட்டி இந்த மாதிரி எதுலாம் முக்கியமா ரிலேட்டிவா வருதோ, இப்போ எத்திக்ஸுக்கு கேஸ் ஸ்டடி வரும், இந்த மாதிரி இந்த விஷயம் அங்கே நடந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நான் நோட் பண்ணது ஒரு விஷயம், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா சின்சியாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து கலெக்டராக அப்போ இருந்தாங்க, பேர் வந்து சௌமியா அந்த மாதிரி இருந்துச்சு. மகாராஷ்டிராலையோ மத்திய பிரதேஷ்ல அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அப்பதான் டெலிவரி ஆயிருக்கும். ஆனா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு அது ஒரு நியூஸா வந்துருந்துச்சு. ஓகே, இதை ஒரு நியூஸா நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஓகே சின்சியாரிட்டி ஃபர்ஸ்ட் அதை அப்படி யூஸ் பண்ணலாம்னு எனக்கும் தெரியல. அப்புறம் தான் கிளாஸ்ல சொன்னாங்க இதெல்லாம் நீங்க வந்து எத்திக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சின்சியாரிட்டிக்கு நீங்க இவங்க எழுதலாம் அப்படின்னோடனே எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் நானும் அப்படியே படிக்கும் போதுதான் அந்த தாட்ல பார்ப்பேன், ஓகே இதை எதுக்கு எழுதலாம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு அந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மரை வந்து ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல வந்துட்டு ஒரு ஃபார்மரை வந்து எலிஃபென்ட்ஸ்லாம் சேர்ந்து
அவரை வந்து டெத் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இந்த நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எழுதலாம். இந்த மாதிரி வந்து ஃபார்மர் ட்ராப்டு டு டெத் இன் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர். இதெல்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி இன்ஸ்டியூட்ல கொடுப்பாங்க. பட் நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்ன அப்படின்றது படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகணும், நம்மளுக்கு ஒரு எவல்யூஷன் இருக்கணும். ஓகே, இது இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். இது இருந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் எழுதும்போது அந்த குட்டி டைம்ல நம்ம வந்து வாஸ்ட் ரிசோர்ஸ் நம்ம படிச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிச்சுதான் நம்மளால ஆன்சர் பில்ட் பண்ண முடியும். அப்படி பில்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஈஸியா வரும், நம்மளுக்கு ஒரு ஃப்ளோ வரும். இப்ப நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா எல்லாரோட மைண்டும் இப்படிதான் இருக்கும். இந்த வார்த்தை நான் எழுதிட்டு இருக்கேன், அடுத்த வார்த்தை நான் என்ன போடுறது, அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்றது அப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். டைம் என்ன கம்மியாக தான் இருக்கும். பேப்பரை முடிக்கலைன்னா நம்ம காம்படிஷனில் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் போடும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வச்சு எழுதுங்க. அந்த டைம் கன்ஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து அரை மணி நேரம் ஒரே ஒரு கேள்வி வந்து அரை மணி நேரம்லாம் எழுதக்கூடாது. ஒரு 5 நிமிஷமா இல்லை 10 நிமிஷமா ஸ்டார்டிங்னால நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதை எழுதுங்க. ஒரு டாபிக் எடுங்க, அதை படிங்க. அதுலேருந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எழுதுங்க, ஆன்சராக எழுதி பாருங்க. ஆனால் ஒரு டைம் வச்சுக்கணும். அது வந்து அதிக டைமாக இருந்தாலும் சரிதான், பட் வந்து டைம் வச்சு எழுதணும். அந்த டைம்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்ம டோன்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட் இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டவுட்டை வந்து நீங்கள் கேட்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்கள் பர்சனலாக வந்து எனக்கு இது இந்த மாதிரி அப்போ நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை கமெண்ட்ஸ் எப்படி பார்க்கறது? மட்டும் சொன்னீங்க உங்களோட ஜர்னி யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் அது மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. அதுக்கப்புறம் டவுட்ஸ்லாம் நான் பார்த்து. சரி, ஓகே. இப்போ வந்து நான் எப்படி படித்தேன், நான் என்னோட ஜேர்னி பற்றி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2019 நான் காலேஜ் முடித்தேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்து 2019 முடித்த உடனே உங்கள் எல்லாரையும் மாதிரி தான் நான் வந்து எக்ஸாம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதே வந்து ஒரு பிளான் எதுவுமே கிடையாது. காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஜாலியாக காலேஜ் படிச்சுட்டு அந்த ரெக்கார்ட் நோட்லாம் எழுதிட்டு அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எங்கள் அக்ரியில் பிஎஸ்சி அக்ரி எத்தனை பேர் இருக்கீங்க அதை நான் பார்த்தேன். அக்ரியில் நம்ம மோஸ்ட்லி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் படிப்போம். எங்கள் இதில் நாங்கள் அதை தான் படிச்சுக்கிட்டு இருப்போம். காலேஜ்லேருந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் புக்கோட உட்காந்துருப்பாங்க. அப்போவே லக்ஷ்மிகாந்தெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த பிளானும் கிடையாது. நான் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணுறது, ஓகே எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குமே கொஞ்சம் ஹெசிடேஷனாக தான், யூபிஎஸ்சி ஒரு பெரிய எக்ஸாம், அதெல்லாம் நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே, ஆனால் யூபிஎஸ்சியாச்சும் படித்தாதான் நம்மளுக்கு அடுத்த லெவல் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கண்டிப்பாக எல்லாருமே யூபிஎஸ்சி ஒன்ஸ் படிக்கிறது அது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசத்துல கோவிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் போல அந்த கோவிடே இழுத்துட்டு போயிடுச்சு. எதுவுமே வந்து ஆஃப்லைன்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்பயுமே நம்ம அரம்ல வந்து மாஸ்டர் மைண்ட்ஸ்னு ஒரு செஷன், இப்போ இந்த ரஃப் டைமண்ட்ஸ்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அப்போ வந்து மாஸ்டர் மைண்ட்ஸ்ன்னு சொல்லி பேர்ல போடுவாங்க கிளாஸ்ல. அதுல நான் அட்டன் பண்ணிட்டு ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன். எனக்கு அப்புறம் கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அந்த கோவிட்லாம் முடிஞ்சு அது வரைக்கும் நான் வீட்டில் இருந்தே அப்படியே நானே படிச்சுட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் ஒரு குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு டிஎன்பிஎஸ்சியில். சரி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் வந்து நல்லா எழுதியிருந்தேன். ஆனால் ஏன் கிளியர் ஆகலைன்னு தெரியலை, அது கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் குரூப் 4 நான் குரூப் 4 சும்மா தான் எழுதினேன். குரூப் 2க்கு கொஞ்சம் படித்தேன். குரூப் 4 சும்மா எழுதினேன். ஆனால் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு குரூப் 4. நான் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் யூபிஎஸ்சியே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ வந்து ஓகே நம்ம குரூப் 2 ஆல்ரெடி கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் நானும் பிசிஎம் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பிசிஎம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எக்ஸாம் வர டைம் ஆயிடுச்சு. ஒரு 1 மந்த் தான் இருந்துச்சு எக்ஸாமுக்கு. அதே டைம்ல கரெக்டாக வந்து குரூப் 1 வந்துடுச்சு. யூபிஎஸ்சி நான் அப்ளைலாம் பண்ணிட்டேன். பட் வந்து ஓகே நம்ம வந்து இந்த டைம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கலான்னு அப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிச்சேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு எந்த ஆப்ஷனையும் மிஸ் பண்ற
சுச்சுவேஷன் எனக்கு இல்லை. அதனால நான் வந்து சரி ஓகே இந்த எக்ஸாம் எழுதிட்டோம் கிளியர் ஆகிடும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரிலிம்ஸ். பட் அப்படி இருந்தாலும் என்னால் மெயின்ஸுக்கு நம்பிக்கையாக படிக்க முடியல. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படித்தேன், 2A ப்ரிலிம்ஸ்க்கு படித்தேன். ஸோ அந்த ப்ரிலிம்ஸை எழுதி முடிச்சுட்டு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மாதம் தான் எனக்கு டைமே இருந்துச்சு குரூப் 1 மெயின்ஸ்க்கு. ஸோ அந்த 2 மாதத்துல என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் குரூப் 1 மெயின்ஸை எழுதி முடிச்சுட்டு அப்பயும் நான் சும்மா இல்லை. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸை எழுதிட்டு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின்ஸ்க்கு நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மெயின்ஸை படித்து முடிச்சதுக்குள்ளே குரூப் 1ல இன்டர்வியூ வந்துச்சு. அப்புறம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு பார்த்தா அப்புறம் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு குரூப் 2A ஜாப் கிடச்சிது. எனக்கு அப்போவே தெரியும் ஒன்று வந்தால் மொத்தமாக வருவீங்க இல்லைன்னா யாரும் வரமாட்டீங்கன்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் இன் குரூப் 1. ஸோ இப்போ வந்து டெப்யூட்டி கலெக்டர் ட்ரைனிங்காக இருக்கேன். ஸோ கடைசி ஒரு வருஷம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு போன அந்த கடைசி ஒரு வருஷத்தில் நான் வந்து மாற்றிக்கிட்டது இல்லை கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் என்னென்னா ரிசல்ட்டை பற்றிலாம் நான் வந்து பயப்படல. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து கொடுக்குறேன். வர்றது வராதது அது நம்ம கையிலே இல்லை. இப்போ நான் வந்து படிக்காமலே போய் ஒரு எக்ஸாம் எழுதுனேன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஃபெயில் தான். இப்போ படிச்சுட்டு போனோன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு 50% நம்மளுக்கு வரும். இல்லை இந்த எக்ஸாம் இல்லை இந்த அட்டெம்ப்ட் வரல அடுத்த அட்டெம்ப்டாவது வரும்ல, அதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போவே வந்து ரிசல்ட் நினச்சி நான் படித்து ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது? முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபெயிலை பற்றிலாம் நம்ம கவலைப்படணும். ஃபர்ஸ்ட் என்னால் முடிஞ்சதை உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ப்ராசஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ரிசல்ட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்மளால கூலாக காமாக கம்போஸ்டாக படிக்க முடியும். ஸோ கடைசி ஒரு வருஷம் உண்மையாகவே நான் அதை தான் பண்ணேன். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளால ரிசல்ட் நினைக்காமலே அவ்வளோ இதாக நம்மளால படிச்சிடலாம் முடியாது. நம்மளுக்கு வந்து தான் போயிட்டு இருக்கோம், வரலன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஓகே சரி இப்போ வரலன்னா என்ன, படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு யூஸ் இருக்கும் அப்படின்னு நான் என்னை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீ படி உனக்கு வரும், அப்படி வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி நான் எக்ஸாம் எழுதினேன். ஸோ வந்து எல்லாருமே அதே மாதிரி ஒரு பாசிட்டிவாக வந்து அப்ரோச் பண்ணுங்க. டவுட் ஏதாச்சும் இருக்கா? வாய்ஸ் பிரேக்கிங்கா? கரெக்ட் த இஷ்யூ அண்ட் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே ஆடிபிள். First of all, congratulations on the exam clear பண்ணதுக்கு மேம். Thank you. So congratulations. I mean doubt என்னன்னா twofold இருக்கு மேம். First வந்து நீங்க சொன்னீங்க ஆன்சர் ரைட்டிங் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு 3 or 4 क्वेश्चंस எழுதி பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இப்ப ஒரு பர்டிகுலர் நாங்கலாம் இப்பதான் பிசிஎம் ஜாயின் பண்ணிருக்கோம். சோ எங்களுக்கு இப்பதான் வந்து ஒவ்வொரு இது நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் எழுதி பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. பட் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால உங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ எழுதி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க மேம் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பாருங்க அப்படின்ட்டு. நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் மாதிரி பண்ணுவீங்களா இல்லை நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்க்கு அடுத்த நாள் வந்து அவங்கள்ட்ட கரெக்ஷன் கொடுப்பீங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு வீக் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி போயிருக்கோம், ஜியோகிரஃபி இல்லை பாலிட்டி போயிருக்கோம்னா அதையெல்லாம் சேர்த்து எழுதி பார்ப்பீங்க? நான் வந்து சேர்த்து எழுதலை. நான் வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் ஆச்சும் எழுதணும். டெய்லி 2 to 3 வச்சிருப்பேன். முடிஞ்சா 2 to 3 எழுதிடுவேன். இல்லைன்னா 1 டெய்லி எழுதணும் அப்படின்றது தான் என்னுடைய அப்போ வந்து கான்செப்டாக இருந்துச்சு. நானா திருத்த மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது இல்லை. அதனால நான் செல்ஃப் கரெக்ஷன்லாம் பண்ணலை. நான் அடுத்த நாள் ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ வந்து அப்போ வந்து நான் இப்போ செல்வா சார்லாம் நான் நிறைய கரெக்ஷன்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ என்னன்னா சாரே கொஷின் கொடுப்பாங்க நம்மளுக்கு கிளாஸில். அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு கொஷின் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த இதுலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுவோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயே நீங்கள் ஒரு 1 வீக் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் எழுதுங்க. நான் வந்து எனக்கு ஈஸியிலேருந்து போனால் தான் எப்பயுமே பிடிக்கும். எதுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டமானதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஈஸி தான் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு ஈஸியை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அதனால் எனக்கு அப்போ கம்ஃபர்டபுளாக இருந்த சப்ஜெக்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பாலிட்டி வந்து எழுத ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் ஜியாகிரபி எழுதிக்கிட்டே இருப்பேன் ரெகுலரா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 வீக் 2 வீக் அதையே எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கே வரும் ஓகே நம்ம ஓரளவுக்கு எழுத ஆரம்பிச்சோம், மற்ற சப்ஜெக்டையும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதுவேன். 1 வீக் ஃபுல்லா இந்த சப்ஜெக்ட் அப்படி கிடையாது. ஒரு நாள்ல ஒரு பாலிட்டி கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் ஏதாச்சும் அப்படியே நீங்க எழுதலாம். நான் ஃபாலோ பண்ணது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் எழுதுவேன், 2 சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் எழுதி அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல நான் வந்து கரெக்ஷன் வாங்கிக்குவேன். ஸோ இது ஒரு ப்ராசஸா வந்து போயிட்டே இருக்கும். அந்த பேப்பர்லாம் கூட நான் வந்து இன்னும் வச்சிருக்கேன், நான் ஸ்டார்டிங்ல எழுதுனது, அது ஒரு மெமரிஸ் மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால டெய்லி எழுதுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால இப்போ வரைக்கும் டிமாண்ட் அட்ரஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அவ்வளோ நாலேஜ் கிடையாது. அதனால நீங்க ஸ்டார்டிங் வந்து நீங்க சும்மா பார்த்து ஏதாவது வந்து நம்ம எப்படி அதோட கண்டென்ட் எழுதி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனால பார்த்து எழுதணும் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா ஒரு ஸ்டார்டிங் டே? இல்லைன்னா என்ன தெரியுதோ இல்லையோ நான் சும்மா படிச்சுட்டு நான் மூடி வச்சு எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் இப்போதைக்கு எழுதுறேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க? நான் வந்து ஸ்டார்டிங்ல அந்த கொஸ்டின் ஒன்று கொடுக்குறாங்களே அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் எழுதுவேன். ஸோ வந்து நீங்க சொன்னதுதான், கண்டென்ட் நம்மளுக்கு டெபிசிட் இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து எல்லாமே நம்ம யோசிச்சுலாம் எழுதிட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு நம்மளோட ஐடியா கிரியேட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். கொஸ்டினே ஒரு 3-4 லைனுக்கு இருக்கும். அதுல நானா இருந்தா இப்படிதான் எழுதுவேன், நம்ம யோசிச்சு பொறுமையா அதுக்கு கண்டென்ட் நான் தேடிட்டு அப்படிதான் நான் ஒரு கொஞ்ச நாள் எழுதிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போல நான் அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு, ஆனா 2 வீக்ஸ் அளவு கூட தேவையில்லை, ஒரு 1 வீக் எழுதினா நமக்கே வந்து இதுக்கப்புறம் நம்மளே எழுதுவோண்டா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மோட்டிவேஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுறது பெட்டர். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சா, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளுக்கு வருதா, நமக்கு அந்த கிரியேட்டிவிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சரி. ஓகே. ஸோ ஒர்க் போயிட்டு எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க்கு போகிறோன்னா இது வந்து நம்ம கார்த்திக் சார் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலாக ஒரு நாளில் நம்மளுக்கு ஒரு 8 hours போல் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலைல 10 to 5 இல்லை 6 வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் இருக்குன்னா நம்மளுக்கு எங்கே வந்து ஃப்ரீ டைம் இருக்குது? ஈவினிங்கில் படிக்க முடிஞ்சால் ஈவினிங், இல்லைனா காலையில் படிக்க முடிஞ்சால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5க்கு எழுந்துச்சுன்னா 5 to 6, 7, 8 அந்த மாதிரி ஒரு 3 to 4 hours நம்ம படிக்கலாம். இல்லைனா ஈவினிங்கில் இல்லை எனக்கு 6, 7க்கே முடிஞ்சிடுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஒரு 3-4 hours வந்து நம்ம படிக்கலாம். 4 hours கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே போதும் அப்படின்னு ஜென்ரலாக நமக்கு சொல்லுவாங்க. ஸோ 4 to 5 hours நம்ம மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருந்துச்சுன்னா, சண்டே மோஸ்ட்லி லீவ் தான் இருக்கும். ஸோ சாட்டர்டே இல்லைனாலும் சண்டே வாச்சும் லீவ் இருக்கிற டைமில் நம்ம ஃபுல்லாக அந்த டேவை யூஸ் பண்ணி, நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டேலாம் வந்து நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்கினவங்களாம் இருக்காங்க. அதனால நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி அந்த 1 yearங்கிறது 2 years 3 years ஆகலாமே தவிர கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த டைமை வந்து மெயின்டைன் பண்ணும். ஒரு நாளைக்கு 4 hours 5 hours கொடுப்பேன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். அட்லீஸ்ட் 3 hours அது நம்ம டெய்லியும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அந்த சண்டேல வந்து டெஸ்ட் கண்டிப்பாக போடணும். ஸோ ஏதாவது ஒரு வழியில நம்மளை வந்து அந்த சிஸ்டம் கூட நம்மளை அலைண்டாக தான் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணோம்னாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு போதும். So next revision strategy. Overall and particular notifications. Excuse me. Hello. என்னாச்சு? அப்புறமா பண்றேன். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிவிஷன் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா, நான் வந்து சண்டே ஒரு நாள் ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறது மண்டே டு சாட்டர்டே படிப்பாங்க, சண்டே வந்து ரிவிஷனுக்காக வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதை விட எனக்கு கம்ஃபர்டபுளான மெத்தட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு படிப்பேன், இன்னைக்கு நடத்தினதை இன்னைக்கு படிச்சிருவேன், திரும்ப அந்த கிளாஸ் ஒரு 2-3 நாள்லேயே போட்டுருவாங்க நம்மளுக்கு. அந்த கிளாஸ் வரும்போது ஒன்று நடத்துவாங்க. ஸோ அந்த கிளாஸை நடத்தி, இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன். சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி நாள் என்ன நடத்துனாங்கன்னு அதை நான் ஒரு டைம் படிச்சுட்டு தான் கிளாஸ்க்கு வருவேன். ஸோ கிளாஸில் கொஸ்டின் கேட்கும்போது நான் வந்து ஆன்சர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மட்டும் ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ வந்து அது வந்து பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரோட கிளாஸில் நான் ஆன்சர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன். அடுத்த நாள் அந்த கிளாஸ்க்கு நீங்கள் போகும்போது முன்னாடி அது கடைசியாக என்ன நடத்தியிருக்காங்கன்னு படிச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு போயிடுறது. இல்லை அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது
முன்னாடி என்ன நடந்தாங்கன்னு படிச்சுட்டு ஒரு டைம் படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்பதான் நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும், நல்லா புரியும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ்னா போன பாலிட்டி கிளாஸ் என்ன நடத்துனாங்க அப்படின்னு ஒரு டைம் படிச்சுட்டு நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, அவங்க சொல்றது எல்லாமே ஈஸியா புரியும். ஸோ நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். பீரியாடிக்கல் ரிவிஷன் அப்படின்னு வரும்போது இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் வைஸா வச்சுக்குவேன். ஓகே, இப்போ நான் வந்து பாலிட்டியில இது வரைக்கும் என்ன நடத்துனாங்க அப்படின்னு படிச்சிருந்தேன்னா ஒரு 3 days ஒன்ஸ் என்னால அந்த 1 week வரைக்கும் எனக்கு வந்து வேண்டான்னு தோணும். 1 week வரைக்கும் நம்ம ஏன் அதை வந்து படிக்காம இன்னொரு டைம் படிக்காம இருக்கணும், நான் ஒரு 3 நாள்லயே திரும்ப படிச்சிடணும்னு பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு 3 நாள்ல நம்ம திரும்ப படிச்சிட்டோம்னா இந்த 1 week ரிவிஷன் நமக்கு ஈஸியா இருக்கும். இல்ல 1 week கழிச்சு தான் நம்ம ஒரு டைம் படிக்கிறோம்னா அது கொஞ்சம் நம்ம மறந்துருப்போம். ஸோ அதனால எனக்கு அது கம்ஃபர்டபுளா நான் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 நாளே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த 1 week அப்போ அப்படிதான் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி 3-4 daysக்குள்ள நம்ம படிச்சதை திரும்ப படிச்சிருது நல்லது. அதுக்கப்புறம் மந்த்லி ரிவிஷன் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா என்ன மந்த் ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னு ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன்ல அடுத்த டவுட்ஸ் சொல்லுங்க. இப்போ குரூப் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. அப்போ குரூப் 4 குரூப் 2 வந்து லாங்குவேஜ் வந்து மேஜர் கோர்ஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ்ல 200 லைக் அவுட் ஆஃப் 100 வந்து இப்போ அதுக்கு வந்து ஒரு வருஷமா ட்ரெண்ட் மாறிட்டே வந்துடும் அந்த லாங்குவேஜ். அது எப்படி நம்ம சாரி ரொம்ப அவுட் சோர்சிங் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. பட் அதுக்கு பிஃபோர் குரூப் 4 பாத்தீங்கன்னா லைக் புக் பேஸ்டா எப்பயும் போல பேட்டர்ன் ஃபாலோ வச்சு நான் அப்போதே காலேஜ் படிக்கும் போதே வந்து லைக் ப்ரிப்பேர் பண்ண ஒரு 50 to 60% ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 300 to 170 கிட்ட வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் சார் செகண்ட்ல நம்ம அதே வேவ் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அவுட் சோர்ஸா வந்துச்சு. ஈவன் தோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஒரு அகாடமி இது பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் 2 to 3 months. அந்த அளவுக்கு எனக்கு ஐடியாஸ் தெரியல லோக்கல்ல இருந்ததுனால. லைக் புக்ஸ் மட்டும் வாங்கி படிக்கிறது கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு கிரெயின் வந்துச்சு. பட் இதுதான் பேட்டர்ன், ஓகே புக்ல இருந்தா இப்படிதான் கொஸ்டின் கேட்குது, பாக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா அடுத்த 2 குரூப் 4 கொடுத்துருந்தேன் போன வாட்டி. அதுக்கும் அதே அந்த 170 அதே ஸ்கோர் சேம் ஸ்கோர் தான் மேம் வந்துச்சு. சுத்தமா இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. அவுட் சோர்சஸ் நிறைய இருந்துச்சு. அப்போ அதுலயே நம்ம கிளியர் பண்ணிக்கலாமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ நான் டிகிரி எலிஜிபிளா இருக்கிறதுனால சரி குரூப் 1 2 4 இதை ஒரு பேரலா கொடுக்கலாம் அப்படின் போது இப்போ குரூப் 2 இப்போ அந்த தமிழ் சோர்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அவுட் சோர்ஸா இருந்துச்சுல. அதனால இப்போ இங்கிலீஷ் மாத்தலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு மேம். ஓகே புரியுது. அப்ப அந்த கிராமர் அப்படியே அப்ரோச் பண்ணலாமா ஒரு கன்ஃபியூஷன் வருது. தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி பண்ணுறது லாங்குவேஜ் மாதிரி. ஏன்னா அதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது மேம். 200 அந்த இப்போ குரூப் 2லயே குரூப் 4லயே ப்ளே பண்ணா 180+ அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ லாங்குவேஜ் மேஜரா ரோல் ப்ளே பண்ணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படி லாங்குவேஜை மாத்திட்டே கொஞ்சம் நல்லது மேம். புக்ஸ்லாம் வாங்கி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சார் இப்போ தமிழ் இப்படி அவுட் இங்கிலீஷ்ல கிராமர் இல்ல புரியுது. ஆக்சுவலா ஓகே, நீங்க கேக்குறது வந்து ஆக்சுவலா அது ஒரு கரெக்டான கொஸ்டின் தான். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி குரூப் 4 வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டே போகல, ஆனா அந்த குரூப் 4 எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த லெவல்ல தான் அப்போ இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஸ்டின் பேப்பரும் இஸ் ஆல்சோ எவால்விங். இப்போ வந்து அந்த மாதிரி கேட்கறது இல்லை. ஸோ வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்திருக்கும்னா, அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நானும் அதான் பண்ணியிருப்பேன், லாங்குவேஜை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஜிஎஸ் மேக்ஸ்ல வந்து மார்க் கம்மியானாலும் லாங்குவேஜ் வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஆனா இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி மாத்துறத தவிர வேற வழி கிடையாது. ஸோ இப்ப நான் இருந்தேன்னா உங்க இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் நல்லா படிச்சுட்டு, ஏன்னா இப்ப வந்து லாங்குவேஜ் தான் அன்பிரடிக்டபிளா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி புக்ல இருந்து அவங்க கேட்கறதே இல்லை. ஸோ வந்து அது வந்து ஆக்சுவலா அது ஒரு கொஸ்டினும் இருக்கு. எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதும் ஒரு கேட்கறதும் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா சிலபஸ்ல ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம வந்து புக்ல இருந்து அந்த மாதிரி நம்மளுக்கு எடுக்கிறது கிடையாது. ஸோ அவுட் சோர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயத்த நம்பி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிஎஸ்லயும் மேக்ஸ்லயும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதுல நான் மேக்ஸிமம் கொஸ்டின் போடுறேன். இப்ப தமிழ் கஷ்டமா வந்தா அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்க போகுது. அது எவ்வளவுதான் நம்மளால ஒரு ஆளால படிக்க முடியும்.
அந்த புக்கு அந்த இதுன்னு தெரியாம நம்ம வந்து எதோ படிச்சுக்கிட்டு இருந்து முடிக்க முடியாது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு சர்ப்ரைஸ்னா அது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். ஸோ வந்து நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த பேசிக்கா ஒரு பிரைமரி சோர்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த பிரைமரி சோர்ஸை நீங்க கிளியரா தமிழுக்கோ இல்லை இங்கிலீஷ்க்கோ படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா டெஸ்ட்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த டெஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா போய் ஒன்னொன்னுத்தையும் தேடி படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட அது வருமானு நமக்கு தெரியலல்ல. ஸோ என்ன நம்பிக்கையில நம்ம வந்து அந்த லாங்குவேஜ்க்கு அப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ ஜிஎஸ் வந்து ஓகே, அட்லீஸ்ட் ஜிஎஸ் வந்து சமச்சீர் புக்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. தெரியாத ஒரு விஷயத்த தமிழ் வந்து நம்ம அதுக்காக வந்து அந்த காலத்து புக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து படிக்க முடியாது இல்லையா. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழுக்கு இல்லை இங்கிலீஷ்க்கு வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற பிரைமரி சோர்ஸை தரவா படிச்சுக்கோங்க. அதை தவிர்த்து டெஸ்ட் சீரீஸ் போடுங்க. இப்போ நம்ம அறம் இருக்குன்னா அறம்ல நீங்க டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்க. அதுல இருந்து உங்களுக்கு புதுசா சில விஷயம் தெரியும். இப்போ ஒரு 20 டெஸ்டாவது போடுவாங்க. அந்த 20 டெஸ்ட்லேருந்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கிற லாங்குவேஜ்ல எக்ஸ்ட்ராவா கேட்கறத அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. பிளஸ் வேற ஏதாவது டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும், இல்லை வந்து ரெகுலர் டெஸ்ட் அந்த மாதிரி டெய்லியும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கூட ஏன்னா நம்மளை விட நம்ம ஃபேக்கல்டிஸ்னால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் என்ன கேட்டால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குரூப் 2 குரூப் 4 அந்த லாங்குவேஜ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக போகல, அதுலேருந்து ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஒரு 3 மந்த் இருக்குன்னா நம்மளும் கொஞ்சம் வந்து நிறைய விஷயம் நமக்கு ஈஸியாக தெரியும்ல. இப்போ நான் வெறும் ப்ராக்டிஸ்க்காக தான் டெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு அப்போலாம் வந்து நான் வந்து ஒரு 4-5 டெஸ்ட் தான் எழுதுனேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன். ஓகே, எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் கம்மியாக டெஸ்ட் எழுதினேன். ஆனால் வந்து இந்த மாதிரி புது விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து அப்படிங்கும் போது ரொம்ப முன்னாடிலேருந்து டெஸ்ட் எழுதுறது தான் நல்லது. ப்ரிலிம்ஸ்க்கு கேட்குறீங்களா? ஓகே. ஒரு எக்ஸாம் தான் எழுதி ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சுட்டே போனேன். அந்த படிச்சதே நான் கரெக்டாக எழுத முடியல. ரொம்ப மேக்ஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கு டைமே பத்தல. பக்கத்துல இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்க எழுதுறாங்க ரொம்பவே ஒரு எக்ஸாம் போனாலே ஒரு ஸ்ட்ரெஸ். புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸுக்கு சொல்லணும்னா, மெயின்ஸ்ல அங்கே போய் யோசிக்கிறதுக்குன்னு ஒரு டைமே இருக்காது. ஸோ அந்த பிரச்சனையே கிடையாது. போய் நம்ம பெண்ணை எடுத்து வச்சோம்னா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த பெண்ணே எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால மெயின்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பிரைன் ஸ்டார்மிங் மட்டும் கொடுப்போம். பிரைன் ஸ்டார்மிங்னா எப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறோம், இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுத போகிறோம், ஓகே இந்த பாயிண்ட்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் எக்ஸாம்பிள் போட போகிறோம், இந்த டயக்ராம் இங்கே போடுவோம், இந்த மேப் இங்கே போடுவோம், அப்படின்னு நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டு நம்ம அதை எழுதுவோம். அது நம்ம பக்கத்தில் பார்க்கறதுக்கு டைமே இருக்காது. நம்ம இந்த பேப்பரை முடிச்சா போதும்டா அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். ஸோ மெயின்ஸில் நம்மளுக்கு ப்ரெஷருங்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் இருக்குமே தவிர எக்ஸாம் எழுதும் போது நம்மளால வேற எதையுமே யோசிக்க முடியாது. ஸோ முன்னாடினா நம்ம ஒரு பிளானோட போகிறது பெட்டர். இப்போ நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா, ½ an hour என்னால் வந்து ஒரு கொஷின் 5 நிமிஷம் அப்படின்லாம் வச்சு என்னால் எழுத முடியாது. அது எப்படி இப்போ சில கொஷின் எனக்கு தெரியும், சில கொஷின் தெரியாது, எல்லாத்துக்கும் எப்படி 5 நிமிஷத்தில் எழுத முடியும்? நான் வந்து ஈஸியான கொஷினுக்கெல்லாம் வந்து நான் இப்படி ½ an hourன்னு வச்சுப்பேன். ½ an hourக்குள்ளே இத்தனை கொஷின் முடிக்கணும், 4 கொஷினை நான் ½ an hourல முடிப்பேன். எனக்கு ஈஸியாக இருக்கிற கொஷினை சீக்கிரமாக முடிச்சு அந்த டைமை எடுத்துகிட்டு போய் அந்த கஷ்டமான கொஷினில் வச்சு அப்படி நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான சப்ஜெக்ட். இப்போ பாலிட்டினா ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும், நிறைய வந்து நம்ம படிச்சதை வச்சே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு அது தெரிஞ்சதுனால ஈஸியாக எழுதிடலாம். இப்போ சிலதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும், தெரியாத கொஷின் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி ஒரு ½ an hour இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டைம் நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 3 hours நம்மளுக்கு குரூப் 1 இருந்தால் 3 hours இருக்கும், யூபிஎஸ்சி இருந்தால் 2 hours இருக்கும். ரெண்டுத்துலையுமே வந்து நான் ஒரு 3 round ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பயுமே. 3 round ஸ்ட்ராட்டஜினா 3 ரவுண்ட்லேயே தான் அந்த கொஸ்டின் பேப்பரை படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நான் போடுவேன். அது வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எல்லாமே தெரிஞ்சலாம் நம்மளுக்கு இருக்காது. இப்போ டிஎன்பிஎஸ்சினா ஒரு 70 to 80 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். யூபிஎஸ்சினா ஒரு 20-30 தெரிஞ்சாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டில் 2ஆ இருக்கும், இந்த ஆப்ஷன் இல்லைனா இந்த ஆப்ஷன் அப்படின்னு இருக்கிற கொஸ்டினை நான் 2ஆவதாக போடுவேன். 3ஆவதுல வந்துட்டு சுத்தமாக எதுவும் தெரியாது அப்படின்னா யூபிஎஸ்சியில் யோசிச்சு தான் அட்டன் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால நம்ம எதை வேணால் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ரவுண்டு வச்சுருப்பேன்.
ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல வந்துட்டு மேக்ஸும் சேர்ந்து அதிலே வந்துடும். இப்போ யூபிஎஸ்சியில் நமக்கு சிசாட்னு தனியாக பேப்பர் இருக்குது, அதில் வந்து ஒரே பேப்பரில் தான் எல்லாமே ஆட் ஆகி வருது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் மேக்ஸை போட்டு முடிச்சிடுவேன். நான் எப்படி நம்பலைன்னா, நான் போனவுடனே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், என் மைண்டு கிளியராக இருக்குது, அதனால அந்த கிளியரான டைமில் நான் மேக்ஸை போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் அலோகேட் பண்ணி மேக்ஸை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ்க்கு போவேன். ஸோ இதில் பிரச்சனையே இல்லை, யூபிஎஸ்சியில் சிசாட் தனி பேப்பர், அதனால அது ஒரு தனி கதை. ஸோ அந்த மாதிரி தான் நான் மேனேஜ் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்கும் கேட்குற டவுட் தான், இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா படிச்சிடலாமா? எந்த எக்ஸாம்ஸுக்கு? யூபிஎஸ்சிக்கு இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து கிளியர் பண்ணிடலாமான்னு உங்களுக்கு இப்போவே எதுக்கு டவுட்? இப்போ தானே படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால வந்து நான் என்ன சொல்லேன்னா 1 இயர் ஃபுல்லாக கண்டிப்பாக போதுமானது. 1 இயர் நான் அதை உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கிறதுல நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து என்னென்னலாம் கிளாஸில் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இது இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் வரதில்ல, அதுவும் நம்ம அரம்பில் வரதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்மளாலாம் எதுவும் யோசிக்கலாம் தேவையில்லை, அவங்க சொல்கிறத நம்ம பண்ணாலே போதும், படித்தா மட்டும் போதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபீல் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாகவே நான் ஆரம்போட அசோசியேட்டடாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து புரியும். ஸோ வந்து படித்தா மட்டுமே போதும், எதையுமே நம்ம தேடவோ இல்லை நம்மளா போய் பார்க்குறதோ இல்லை எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை, கொடுக்கறத நம்ம படிப்போம், அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். ஆரம்பில் ஆன்லைன் கோச்சிங் இருக்குது. எந்த பென் வந்து நான் வந்து குரூப் 1க்கு பைலட் V7 தான் யூஸ் பண்ணேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஓகே சார். யூபிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நான் சேஞ்ச் பண்ணப்போ அப்படி கேட்குறாங்களா சார்? அந்த பிரச்சனை எப்படி சொன்னாங்க? அதுலேருந்து இப்போ குரூப் 1 எப்படி அல்ல டிஎன்பிஎஸ்சி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? இங்கே லேர்ன் பண்ணது அது கூட எக்ஸ்ட்ரா என்ன லேர்ன் பண்ணுவோம்? ஆக்சுவலாக அது ரிலேட்டடாக தான் நம்ம மொத்த செஷனே நம்ம போட்டிருந்தோம். அது அப்படி ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ வந்து நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி படிங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீக்கெண்ட்லலாம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட யூபிஎஸ்சி மேஜரா இல்லை டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு மேஜராங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ எது உங்களுக்கு மேஜர், நான் எக்ஸாம்பிளுக்காக யூபிஎஸ்சி வச்சு சொல்கிறேன். யூபிஎஸ்சி நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ குரூப் 1 வருது அப்படின்னா, குரூப் 1 நான் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டே இருங்க. வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேலலாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்தாலும் அதை போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி உங்களோட கான்செப்ட் கிளாரிட்டிக்கு எவ்வளோ வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியுது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருங்க. ஆன்சர் ரைட்டிங் கொஞ்சம் ஃபார்மேட் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலையும். பட் வந்து அந்த ரைட்டிங்கிறது சேம் தானே, அதனால ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்க. டெஸ்ட் வந்தால் அட்டன் பண்ணுங்க. அந்த ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம MCQ டெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சீசன் ஒன்று வரும். எப்படியும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மந்த்துக்கு அதுக்குன்னு உட்காந்து நம்ம வந்து டெடிகேட் பண்ணி படித்தோன்னா அதுவே போதும். மெயின்ஸுக்குலாம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியராக யூபிஎஸ்சி நல்லா நம்ம படிச்சிருந்தோம்னா மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம படித்தாலே போதும் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஆஃப்லைன் வேற ஏதாவது டவுட்ஸ்? இந்த வருஷம் வேகன்சி ரொம்ப கம்மி. அவங்களே क्वेश्चंस கேட்கறாங்க குரூப் 1லையா? ஓகே. இப்போ ஆக்சுவலாக ஒரு 200 கொஷின் கேட்குறாங்கன்னா எப்படி பார்த்தாலும் எல்லாராலையும் இல்லை, யாராலையுமே 170லாம் போட முடியாது. மோஸ்ட்லி அவங்க அந்த ரேஞ்சில் தான் செட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நானே வந்து அப்போது வந்து 140 கட் ஆஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து ஒரு 150க்குள்ளே தான் ஏதோ ஒரு மார்க் எனக்கு கொஷின் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து 155ங்கிறது என்ன கேட்டால் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் படிக்கும் போது நான் வந்து ஒரு பேட்ச்க்கு முன்னாடி நான் வந்து கிளியர் பண்ணேன். அப்போ வந்து 145 சம்திங் அதுதான் கட் ஆஃபாக இருந்துச்சு. 140 to 145க்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த பேட்ச்க்கு 145 to 150ன்னு வச்சுக்கிட்டாலும் அடுத்து வர்றது ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி வேகன்சி கம்மி அந்த மாதிரி வச்சு பார்த்தாலும் 155 வந்து கரெக்டான ஸ்கோராக இருக்கும். 155 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டால் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த டஃப்னஸ் ஒன்று இருக்கும். ஸோ 170ங்கிறதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் கல்ச்சருக்கும் மோஸ்ட்லி ப்ரீவியஸ் கவர்மெண்டோடைய
நோட்ஸ் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி நியூ கவர்மெண்ட்னால அது கேட்பாங்க. இல்லை கேட்க மாட்டாங்கலாம் கிடையாது. அப்போ ஹிஸ்ட்ரியே இல்லைல்ல நம்மளுக்கு. ஹிஸ்ட்ரியே அதுதானே. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த பெரியார் பற்றி படிக்கிறது, அண்ணா பற்றி படிக்கிறது, இப்போ அது வந்து ஒரு கட்சி சார்ந்தது கிடையாது. டிஎம்கே அப்படின்றது அது ஒரு ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு. அதுலேருந்து தான் எவால்வ் ஆகி நம்மளுக்கு திராவிடியன் பாலிடிக்ஸே வந்துச்சு. ஸோ திராவிடியன் பாலிடிக்ஸில் நமக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கணும். கேட்க மாட்டாங்கலாம் கிடையாது. அப்படி எடுத்துட்டாங்கன்னா ஹிஸ்ட்ரியே இருக்காது. கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் அந்த டவுட் வந்து எப்போ பொருந்தும்னா, இப்போ போன கவர்மெண்ட்டோடது கேட்பாங்களாங்கிறதுனா அது தெரியல நம்மளுக்கு. ஸோ அது வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க எப்பவுமே, அவங்க ஒரு ட்ரெண்டு. ஸோ அவங்க கவர்மெண்ட் இப்போ வந்து லாஸ்ட் கவர்மெண்ட் இருந்தப்போ நாங்கள் அந்த எக்ஸாம் அப்போ தான் எழுதினோம். அப்போ மோஸ்ட்லி அவங்களோட ஸ்கீம்ஸை பற்றி தான் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். புதுமை பெண் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. பட் அந்த ஸ்கீமெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வருமே தவிர ப்ரீவியஸோடதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இப்போ கடைசி கவர்மெண்ட் தெரியல என்னன்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து எதுவுமே பெருசாக இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. அப்போ அவங்களுக்கு கான்செப்டே அது ஒன்று தானே இருக்கும். மேபி பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. மகளிர் விடியல் பயணம் இருந்தால் மகளிர் பயணம்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பேரை மாற்றிக்கிட்டே வராங்க. ஸோ அதனால் பேரை மாற்றினதை கேட்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. இல்ல பாலிசி நோட்ஸ் வந்து அது ஒரு சோர்ஸுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உண்மை ஒரிஜினல் பாலிசி நோட்ஸை வந்து நீங்க பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிட்டு கோ த்ரூ பண்ணீங்கன்னா அவங்களே போர்டில் கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் வந்து முக்கியமான ஸ்கீமு அப்படின்னு போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா பாலிசி நோட்ஸில் அதை இது போல்டு பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் இது தானே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ப்ளஸ் வந்து பாலிசி நோட்ஸ்க்கும் நம்மளுக்கு இப்போ இந்த நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கிளாஸில் போடுவாங்க. உங்களுக்கு எல்லாமே கிளாஸ்லேயே வந்துடும். அதனால நீங்கள் தனியாக வந்து இது பண்ணணுன்ட்டு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலும் டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் டைமில் நம்ம இதில் போடுவாங்க. அதனால அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்கனாலே போதும். மோஸ்ட்லி நம்மளா எடுத்து ஒரு விஷயத்த படிக்கிறத விட நான் வந்து எப்பவுமே கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நானுமே பட்ஜெட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிளாஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கிளாஸே பார்த்துக்கிட்டா பெட்டர். ஓகே. டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சியில் எப்படி இருக்கும்னா கொஷின் வந்து ஒரு 4-5 லைன் கொடுத்துருப்பாங்க. என்னோட இது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நம்ம கொஷினே ஒரு 4-5 லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கொஷினை பிரேக் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் சிமிலர் தான். பட் கொஷின் வந்து யூபிஎஸ்சியை விட டிஎன்பிஎஸ்சியில் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம யூபிஎஸ்சியை படிச்சிருந்தோம்னா இதுதான் பெனிஃபிட். அங்கே போய் பார்க்கும்போது இதுதான் நான் கொஷின் ஈஸியாக இருக்கே பரவாயில்லையா அப்படின்னு நமக்கு தோணும் நல்லா படிச்சிருந்தோம்னா. ஸோ அதனால அதில் வந்து கொஷின் வந்து இவ்வளோ பெருசு இருக்காது. கொஞ்சம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் எழுத முடிகிற மாதிரி தான் இருக்கும். ப்ராசஸ் சேம் தான். இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட்டு, கன்க்ளூஷன். அதுலேயும் அதே தான். இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட்டு, கன்க்ளூஷன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபேக்ட்ஸ் வந்து இப்போ யூபிஎஸ்சி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஃபேக்ட்ஸ். ஆக்சுவலி பார்க்குற வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய ஃபேக்ட்ஸ் யூபிஎஸ்சிலுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஃபேக்ட்ஸ் முக்கியம். ஜென்ரலாகவே இப்போ முக்கியமாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஒரு கொஷின் வந்திருக்கு, இப்போ அக்ரி ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்திருக்குன்னா அக்ரி ஜிடிபியில் எவ்வளோ அது க்ரோத் காமிச்சிது, அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ஸ் நம்ம அக்ரி ரிலேட்டடாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம எழுதுவோம். யூபிஎஸ்சியில் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம ஜென்ரலாக கொடுக்க பார்ப்போம். தனியாக ஃபேக்ட்ஸ்ன்னு எழுத மாட்டோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து வித் இந்த மாதிரி இருக்குது, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம இன்ட்ரோடக்ஷனாக எழுதிடுவோம். கண்டென்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சப் டாபிக் போடுவோம், குட்டியாக 1-2 பாயிண்ட்ஸ் எழுதுவோம். சப் டாபிக் போடுவோம், குட்டியாக 1-2 பாயிண்ட்ஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணி பிரேக் பண்ணி எழுதிடுவோம். யூபிஎஸ்சின்னு வரும்போது நம்ம வந்து அது எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ வந்து அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் கிடையாது. சில பேர் பேராவாகவும் எழுதுறாங்க, பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறாங்க, வெறும் அந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸாகவும் எழுதுறாங்க. ஸோ எப்படி வேணாலும் யூபிஎஸ்சியில் நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் வேல்யூ எடிஷன் நம்ம பண்ணுவோம். லைக் வந்து அந்த கொஷின் வந்து அங்கே கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்து பாவர்ட்டின்னு வச்சுக்கோங்க, பாவர்ட்டியோட காசஸ் என்ன, அதனால என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாலும்
இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக பிளேஸில் மட்டும் நிறையா அதே வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. இப்போ வெல்ஃபேர் மெஷர்ஸ் இல்லை வந்து என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் வே ஃபார்வர்டு அப்படி போட்டு ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு விடுவோம். யூபிஎஸ்சியில் மோஸ்ட்லி அந்த கேள்விக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்து எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். So the last doubt, other doubts இருக்குன்னா offline. மெயின்ஸ் தமிழ்ல எழுதுறப்போ இங்கிலீஷ்ல எழுதுறப்போ குரூப் 1ல கேட்குறீங்களா? ஓகே, வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட கம்ஃபர்ட் தான். இப்போ வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக எழுத முடியும் அப்படிங்கிறனால நான் இங்கிலீஷ் எடுத்தேன். ஸோ தமிழ்லேயும் வந்து எழுதி நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தமிழா இருந்தால் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, இங்கிலீஷில் தாராளமாக எழுதலாம். அவ்வளோ வந்து பெரிய ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்லாம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் படிக்கிறத அப்படியே ரீப்ரொடியூஸ் தான் பண்ண போகிறீங்க. அதில் வந்து நம்மளோட அந்த இங்கிலீஷ் ஸ்கில்ஸ்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் வந்து அவங்க ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்க இங்கிலீஷ்லேயே எழுதுவாங்க. இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து தமிழ் மீடியமில் தானே படிச்சிருக்காங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் தான். இப்போ படிச்சுட்டு அவங்களால எழுத முடியுதுன்னா நம்மளாலே முடியும்ல. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கோ வித் த இங்கிலீஷ், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ஹை கிளாஸ் இங்கிலீஷ்லாம் தேவையே கிடையாது, ரொம்ப பேசிக் இங்கிலீஷ், ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் மட்டும். அவங்க இந்த கிராமட்டிக்கல் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால கண்டென்ட் மட்டும்தான். ஏன்னா இப்போ யூபிஎஸ்சியில் எஸ்ஏ அந்த மாதிரி வரும்போது வேணால் நம்மளோட அந்த இங்கிலீஷ் இதை செக் பண்ணுவாங்க, இதில் அப்படி கிடையவே கிடையாது. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு பேப்பரே இருக்குது, அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர். டிஎன்பிஎஸ்சியில் அதெல்லாம் கிடையாது, அதனால பிரச்சனையே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ்லேயே எழுதலாம், தமிழில் எழுதினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி மிஸ்டேக் வர்றது வந்துட்டு நான் வந்து என்னை பார்த்த வரைக்கும் தமிழில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இல்லை அந்த இப்பு அந்த மாதிரி ஒற்று அந்த மாதிரி மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எழுதுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இது எல்லாமே இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான், எதில் எழுதினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டவுட்டாக இருந்துச்சுன்னா கோ வித் இங்கிலீஷ். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ இந்த செஷனில் வந்து we have discussed about எப்படி நம்ம வந்து காம்ப்ரஹென்சிவாக ரெண்டுமே வந்து படிக்கிறது, எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ வந்து ஐ விஷ் யூ ஆல் டு கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். எல்லாருமே நல்லா படிங்க, கண்டிப்பாக எல்லாரும் கிளியர் பண்ணணும். என்னை விட நீங்கள் வந்து நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் கிளியர் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் யூபிஎஸ்சியில் டாப் ரேங்க் எடுத்து கண்டிப்பாக எல்லாரும் கிளியர் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.